ராம் ராம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தேர் பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மணிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் எனதிடம் மிகுந்தேன் பேணிய பெருந்தபத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் பூணியல் மார்பகத்தாள் ஐவர் பூவை திரௌபதி புகழ்கதையை மானியல் தமிழ் பாட்டால் நான் வகுத்திட கலைமகள் வாழ்த்துகவே என்ற வாக்தேவியின் வைபவத்தை நாடி ஈஸ்வர கிருபையுடனும் குரு கிருபையுடனும் மகாபாரதம் காட்டும் மாண்புகள் என்ற இந்த சத்சங்கத்தை தொடர்ந்து 28வது வாரமாக நடத்தி கொடுத்த ஆஸ்திக பெருமக்களுக்கும் சத்சங்கிகளுக்கும் எல்லாம் வல்ல ஈஸ்வர கிருபைக்கும் மற்றும் ஒரு முறை நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வார சத்சங்கத்தில் அஷ்டாவக்ர கீதை என்னும் ஓர் உன்னத தத்துவார்த்தத்தை ரசிக்க உள்ளோம். மகாபாரதத்தில் என்ன விசேஷம்னா, மகாபாரதத்துக்கு 5வது வேதம் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்குன்னு பார்த்தோம். 4 வேதங்கள் இருக்கு. 4 வேதங்களை தாண்டி அதில் சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களையும் தொகுத்து ஒரு இடத்துல இருக்குன்னா அது மகாபாரதம். மகாபாரதத்தில் இருக்கிற விஷயம் அதுதான் உலகத்தில் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. மகாபாரதத்தில் அது ஒன்று இல்லைன்னா அது இன்றைக்கி உலகத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி மகாபாரதத்தை புகழற ஒரு வாக்கியமே உண்டு. அதையும் தாண்டி இந்த மகாபாரதத்தில் இன்னொரு 5வது விசேஷம் என்னென்னா, 5 முக்கிய கிரந்தங்கள் அல்லது இன்றைக்கி நமக்கு இருக்கிற ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் இன்றைக்கி நம்ம அதை எடுத்து படிக்கிறதுக்கு நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கும் சரி நம்ம ஞானத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் சரி ஒரு 5 முக்கியமான சில கிரந்தங்கள் உள்ள இருக்கு. முதல்ல விதுர நீதி இருக்கு. அடுத்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு. 3வது இந்த சனாதன தர்மத்துக்கு எது அச்சாரம் நம்ம சொல்றோமோ அந்த அச்சாரமா இருக்கிற பகவத்கீதை இருக்கு. இதுக்கும் மேல இன்னும் 2 கிரந்தங்கள் இருக்கு. ஒன்று சனத் சுஜாத்தியம் அப்படின்னு ஒரு கிரந்தம். 5வதாக அஷ்டவக்ர கீதை அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த அஷ்டவக்ர கீதை அப்படிங்கிறது தனியாக ஒரு புஸ்தகமாக ஒரு 20 அத்தியாயங்களோட நிறைய ஸ்லோகங்களை கொண்டு ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு 20-30லேருந்து ஆரம்பித்து சில அத்தியாயங்களில் 100 பக்கத்தில் வரைக்கும் கூட இருக்குது. தனியாக அஷ்டவக்ர கீதைன்னு ஒன்று தனியாக நாம் இன்றைக்கி பாடத்தில் வச்சுட்டு இருக்கோம். அத்வைத்தபரமான ஒரு காவியம் அஷ்டவக்ர கீதை, ஒரு கிரந்தம் அஷ்டவக்ர கீதை. அதை நிறைய பேர் ஞான மார்க்கத்தை நோக்கி போகிறவங்க இந்த உபனிஷதோட கருத்துக்கள்லாம் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஆன்ம முன்னேற்றத்துக்கு வேறு என்னென்னலாம் ஆதிசங்கர பகவத்பாதரோட விவேக சூடாமணிலேருந்து ஆரம்பித்து நிறைய தத்துவார்த்தமாக இருக்கிற சித்தாந்தபரமாக இருக்கிற பல நூல்களுக்கு உடைய சித்தாந்தம் இல்லாமல் ஆனால் அதை வச்சு சித்தாந்தத்தை எடுத்து சொல்கிற நூல்களாக இந்த அஷ்டவக்ர கீதையை இன்றைக்கும் படிக்கிறவங்க அதிலிருந்து பயன்பெறவங்க இருக்காங்க. அப்படி ரொம்ப ஒரு உன்னத நூல் அஷ்டாவக்ர கீதை. பாவம் நிறைய பேருக்கு அஷ்டாவக்ர கீதைங்கிற பெயரே ஒரு முதல் தடவை கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய கீதை இருக்குது. இப்போ பகவத்கீதை தான் நமக்கு தெரியும். அது போக நம்ம சச்சிதானந்தம் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி ஹம்ச கீதை சொன்னார். ருத்ர கீதை இருக்குது. இப்படி நிறைய கீதை இருக்குது. அது என்ன அஷ்டாவக்ர கீதை அப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அஷ்டாவக்ர கீதைங்கிறது மகாபாரதத்துக்கு உள்ளே இருக்கிற ஸ்ரீ அஷ்டாவக்ரர் அப்படிங்கிற மகரிஷியை பற்றி அதுக்குள்ளே இருக்கிற சத்சங்கம் தான். அவர் என்னென்ன சொன்னார், அவர் எப்படி ஒரு வாதம் ஜெயிச்சார், அதுதான் அஷ்டாவக்ர கீதை. இன்றைக்கி நாம் அஷ்டாவக்ர கீதைன்னு படிச்சுட்டு இருக்கிற இந்த அஷ்டாவக்ர கீதை அப்படிங்கிற கிரந்தத்துக்கு அடிப்படை
அதில் இருக்கிற எல்லா கருத்தையும் அடிப்படையாக வச்சுட்டு இருக்கிற ஒரு நூல் மகாபாரதத்துக்குள்ளே இருக்கிற அந்த 3 அத்தியாயங்கள். 20 அத்தியாயங்கள் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம் அஷ்டாவக்ர கீதைன்னு. ஆனால் மகாபாரதத்தில் 3 அத்தியாயம், வனப்பர்வாவில் 3 அத்தியாயங்களில் அந்த அஷ்டாவக்ரரோட சரித்திரம் இருக்குது. அதை தான் இன்றைக்கி மகாபாரதத்துக்கு உள்ளே இருக்கிற அஷ்டாவக்ர கீதையை பார்க்க போகிறோம். இந்த அஷ்டாவக்ர கீதையோட காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த ஒரு 3 வாரங்களாக சொல்லி வர சரித்திரம் எல்லாமே ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறோம். சத்யசந்தன் ஹரிஷ்சந்திர சரித்திரமாகட்டும், சத்யவான் சாவித்ரி சரித்திரமாகட்டும், நரதமயந்தி சரித்திரமாகட்டும், இது 3மே ராமாயண காலத்திற்கும் அதுக்கும் முற்பட்டது. மகாபாரத யுகத்துக்கே முற்பட்ட யுக காவியங்கள் இது. அதுபோல் ராமாயணத்தில் தசரதர் சொல்கிறார், அஷ்டாவக்ரரோட சிறப்பை சொல்கிறார். அப்படி அஷ்டாவக்ர கீதை நடந்த இடம், அது அந்த உபாசனா நடந்த இடம் ராமாயண காலம், இல்லாட்டி அதற்கும் முன்னாடி அப்படின்னு நமக்கு தெரியுது. இது நிறைய மகாபாரதத்தில் ஏன் இது மகாபாரதத்துக்குள்ளே ஏன் இருக்குன்னா, நம்ம சொன்ன மாதிரி மகாபாரதத்தில் வனத்தில் ஒரே சத்சங்கமாக யுதிஷ்டிரன் வாழறான். சத்சங்கம்ங்கிறது ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொல்கிற பிரவச்சனமும் அறிவுரையும் கதைகளும் மட்டும் கிடையாது. அதான் கொஞ்சம் வாரமாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த சத்சங்கத்தோடு சேர்த்து இன்னொரு நல்ல விஷயம் பண்ணான். எப்படி நம்ம 2 வாரம் 3 வாரம் முன்னாடியே பார்த்தோம், எப்படி அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போனானோ, அர்ஜுனன் இப்போ இந்திரலோகத்தில் இருக்கான். அர்ஜுனனை தவிர பாக்கி இருக்கிற எல்லா 4 பாண்டவர்களும் திரௌபதியையும் அவர்கள் தீர்த்த யாத்திரை போனார்கள். தீர்த்த யாத்திரை எப்படி போகணும் அப்படிங்கிறது கூட மகாபாரதத்தில் தான் இருக்குது. நாமளும் நம்ம சச்சிதானந்தன் ஐயா அவர்களும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த தீர்த்த யாத்திரை பற்றி ஒரு சம்பாஷணை வரும்போது பேசிகிட்டு இருந்தோம். சச்சிதானந்தன் அவர்கள் கூட சொன்னார், இந்த லௌகீகமாக வாழறதுக்கு ஒரு உத்தியோகம்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகிட்டு இந்த ரிட்டையர்மெண்ட்டு நம்ம சொல்கிறோமே, அதே மாதிரி அந்த காலத்துக்கு நாம் அதை நம்ம எழுதும்போது இதே மாதிரி தீர்த்த யாத்திரையாக கிளம்பணும். ஒவ்வொரு தீர்த்த யாத்திரை போகும்போதும் அதை பற்றி இருக்க சிறப்பு என்ன, அதோட சரித்திரம் என்ன. இப்போ ராமாயணபரமான இடங்களுக்கு போகும்போது ராமாயணத்தில் இருக்கிற சம்பவங்கள்லாம் சொல்லி இந்த ஒவ்வொரு க்ஷேத்திரமும் எப்படி பவித்திரமானதுன்னு சொல்லி என்னோடய வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு ஒரு ஆசையை வெளிப்படுத்தினார். அதுக்கு அவருக்கு கூடிய சீக்கிரம் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணணும்னு அன்றைக்கி நான் பிரார்த்தனை சொன்னேன். இன்றைக்கி அதே பிரார்த்தனையை வச்சுக்கிறேன். அவரை மாதிரி ஞானிகள், அவரை மாதிரி விவேகிகள் இதே மாதிரி ஒரு விஷயத்தை ஆசைப்படுறதே ஆசைகள்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நம்ம ஒரு உதாரணம். நேற்று அவர் இந்த நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு அதை வச்சு எல்லோரும் கோல் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கோல் செட்டிங்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள்லாம் கொடுத்தார். அப்படி இருக்கணும் ஒரு உதாரணம். இதே மாதிரி க்ஷேத்திரமாக போகிறது பெருசில்லை. ஒவ்வொரு புண்ணிய க்ஷேத்திரம் போகும்போது கூட பெரியவங்களை வச்சுட்டு, அந்த க்ஷேத்திரத்தோட மகிமை அறிஞ்ச மகனியர்களை கூடயே வச்சுட்டு அவங்க சொல்ல நாம் கேட்கணும். எந்த க்ஷேத்திரம் போனாலும் அந்த க்ஷேத்திரத்தை பற்றி தெரிஞ்சவங்க பெரியவங்களை அவங்களோட சத்சங்கமாக போகணும். வெறுமனே காலத்தால் போனோம், கோவிலில் பார்த்தோம், ஒரு ஹோட்டலில் டிஃபனை சாப்பிட்டோம், வண்டி ஏறினோம், வந்தோன்னு இருக்கக்கூடாது. பெரியவங்க கூட வரணும். அவங்க கூட இந்த க்ஷேத்திரம் போகும்போது அந்த க்ஷேத்திரோட மகத்துவம் மட்டும் இல்லாமல், அது மட்டும் தெரியாது, இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க இந்த ஊரோட பெருமை என்ன, அங்கே இருக்கிற நீர் பெருமை என்ன, அங்கே இருக்கிற ஸ்தலம் என்ன, அங்கே இருக்கிற விருட்சம் என்ன, இதையெல்லாம் தாண்டி அந்த க்ஷேத்திரம் நம்மளோட ஆன்ம முன்னேற்றத்துக்கு, நம்ம பக்தி லட்சணத்தை முன்னேற்றத்துக்கு எப்படி உதவும் அப்படிங்கிறதையும் பெரியவங்க நமக்கு காட்டி கொடுப்பாங்க. அப்படி தான் இங்கே லோமச மகரிஷி ஆகட்டும், பிருகதஸ்வ மகரிஷி ஆகட்டும், மார்க்கண்டேய மகரிஷி ஆகட்டும், எந்த மகரிஷிகள் வந்தாலும் எல்லா மகரிஷிகளும் யுதிஷ்டிரருக்கும் மற்ற பாண்டவர்களுக்கும் இந்த தீர்த்த யாத்திரை கூடையே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அதோட சிறப்பை பற்றியும் அதில் நடந்த விசேஷமான சரித்திரங்களை பற்றியும் சொல்கிறாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு நதியை காமிச்சு, இந்த நதியில் தான் உத்தாலகாருணி அவர் மகனாக இருக்கிற ஸ்வேதகேது அவங்களோட ஆசிரமம் இங்கே தான் இருந்தது. இந்த நதி பேர் சுமங்கா, இது ரொம்ப பவித்திரமான நதி. இந்த நதியில் மூழ்கி இருந்துச்சுன்னா அஷ்டவக்ரர் தன்னோட உடம்புல இருந்த அந்த உபாதையை நீக்கின்றார்லாம் சரித்திரம் சொல்கிறாங்க. தர்மனுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுறது. அது என்ன சரித்திரம் எனக்கு சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி வந்த இதுதான் அஷ்டாவக்ரரோட கீதை. அஷ்டாவக்ரர் யார், அவர் என்ன பண்ணார்,
அவர் கீதை, கீதைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கீதம். கீதம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாட்டு பாடுறது. பகவத்கீதைனா பகவான் பாட்டு பாடுறான்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. உண்மையான சங்கீதம், உண்மையான பாடல். பாடலுங்கிறது என்ன? எது ஒன்று காதுக்கு இனிமையை பயக்குமோ அதுதான் பாடல். ஸ்ரீமத் பாகவதம் புராணமாக இருக்குது, அதை பாராயணம் பண்ணுறாங்க. பாராயணம் பண்ணுறவங்கள பாகவதர் அப்படிங்கிறாங்க. பஜனையில் ஒரு பகவன் நாமா சொல்கிறவங்களையும் பாகவதர் அப்படிங்கிற டைட்டில் கொடுக்குறாங்க. ஆக இதே மாதிரி உன்னத லட்சியங்களை பொருந்திய கிரந்தங்களை யார் எடுத்து சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கீதாச்சாரியர்கள், பாடுறவங்க. ஒவ்வொன்றும் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து இயம்பக்கூடிய ஒவ்வொரு சரித்திரமும் கீதை அப்படின்னு பெயர். உண்மையான பாடல் எதுனா இதே மாதிரி உன்னத பொருட்கள் பொருந்திய கிரந்தங்களும் காவியங்களும் தான். அப்படி ஒரு உன்னத விஷயம் அஷ்டாவக்ர கீதம். அது அஷ்டாவக்ர சம்ஹிதைன்னு கூட தனியாக இருக்குது. மகாபாரதத்துக்குள்ளே இருக்கிற அந்த அஷ்டாவக்ர கீதையை தான் இன்றைக்கி நாம் அனுபவிக்க போகிறோம் ஈஸ்வர கிருபையில். எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சாஸ்திரபரமான சில விஷயங்களை சொல்லிவிட்டு இந்த அஷ்டாவக்ர கீதையை ஆரம்பித்தா இன்றைக்கி பொருத்தி பார்க்குறதுக்கு நமக்கு ஹேத்துவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த சில சாஸ்திர சூக்ஷ்மங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். நமக்கு நல்லதை நினைப்பவர்களை எந்த ஒரு உபகாரம், எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நமக்கு யார் நல்லது நினைப்பார்கள் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நம்மளோட தாய் தந்தையர்கள் தான் முதல்ல வந்து நிற்பாங்க. அடுத்து எல்லாம் வல்ல ஈஸ்வரன் இருப்பார். அதுக்கடுத்து ரிஷிகள். இந்த 3 பேர் தான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரி ஒரு சின்ன பிரதிபலன் கூட பார்க்காம நமக்கு நம்ம நல்லா இருக்கணும், நமக்காக நல்லது நினைப்பவர்கள். இப்போ பெற்றோர்கள் நமக்கு நிச்சயமாக நல்லது நினைப்பாங்க. ஆனால் அவர்கள் நமக்கு பெற்றோர்களாக வந்ததால் தான் நல்லது நினைக்கிறாங்க. எல்லா பெற்றோர்களும் எல்லா குழந்தைகளுக்கும் நல்லது நினைக்கிறாங்கன்னா மற்ற குழந்தைங்களுக்கு நல்லது நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ரொம்ப பெரிய சாதுவாக இருக்கலாம், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை அவங்களுக்குள்ளே இருக்கலாமே தவிர தங்கள் குழந்தைகள் என்றைக்கும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு சுய அபிப்பிராயம் அங்கே உண்டு. ஆக தாய் தந்தையர்கள் நல்லது அப்படின்னு நினச்சா கூட அவர்கள் குழந்தைகளுக்காக தான் நினைக்கிறாங்க. அதில் ஒரு என்ன சொல்கிறது, அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இது என்னோட சந்ததி, இது என்னோட வாரிசு நல்லா இருக்கணும். ஆக பிரதிபலன் பார்க்காம அவங்க நினைத்தாலும் அதில் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்து ஈஸ்வரன். இதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஜனனி சர்வமங்களா ஜனக சங்கரோ தேவஹா தம்மந்தே குஞ்சரானனம் தான் நம்ம சொல்கிறோம். ஈஸ்வரனாக இருக்கிறவர் சாட்சாத் தாய் தந்தையாக இருக்கிற தாயுமானவர். நம்ம கடவுளுங்கிறவர் நமக்கு அப்பா அம்மா மாதிரி. அப்படிங்கும்போது நாம் அவங்க எல்லாரும் அவர்களோட குழந்தைகள். அப்படி குழந்தைகள்னால் நிச்சயமாக தாய் தந்தைகளுக்கு என்ன அந்த ஒரு சுய பற்று இருக்கோ, அந்த விருப்பு இருக்கோ, அது பகவானுக்கும் இருக்குது. அதனால் பகவானும் ஆப்தன் கிடையாது. அப்போ வேறு யார் தான் உண்மையான நல்லது நினைக்கிறவர்கள்னால் ரிஷிகள் தான் அப்படிங்கிறாங்க. அது ஏன் ரிஷிகளுக்கு மட்டும் அந்த தன்மைனா, பின்னாடி வரவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது, நாம் சொல்கிறது யாருக்கு போய் சேரும்னு தெரியாது, எல்லாருக்கும் போய் சேரணும். எத்தனை காலத்துக்கு பின்னாடி வந்தாலும் அது அவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு நோக்கத்தை ஆராய்ஞ்சு தான் பண்ணது ரிஷிகள். ரிஷிகள் பண்ண ஒவ்வொரு வாக்கியமும் நமக்கு வேதத்தை அவங்க எடுத்து கொடுத்ததும், வேதங்களில் இப்படி இருக்குன்னு சொல்கிறதும், அதில் இருக்கிற பொருள் இப்படி தான் பண்ணணுங்கிறதுக்கும் சூத்திரம் சொல்கிறதும், இப்படி தான் வாழணும்னு நமக்கு வழிகாட்டுறவர்களாக இந்த ரிஷிகள் தான் எந்த ஒரு உபகாரமும் பார்க்காதவர்கள். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா 1000 எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஒரு மாத்தியானிக மந்திரத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்குது. இந்த ஆபஃப் புனந்து அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிற ஒரு வேதம் இருக்குது. அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளவோ ஜென்மா, எவ்வளவோ யுகங்களுக்கு முன்னாடி எத் உச்சிஷ்டம் அப்போஜியம் அப்படின்னு நிறைய இதெல்லாம் சொல்கிறது. எத் உச்சிஷ்டம்னா என்ன, எச்சிலை சாப்பிட்றது. ஒரு நாள்லாம் அன்றைக்கி சாப்பிட்டா அன்றையோட இந்த சமைச்சிட்டோம்னா அன்றையோட இந்த சாப்பாடை சாப்பிட்றணும். ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒரு விஷயத்தில் வச்சு சாப்பிட்றது. 2 நாள் 3 நாள் கழித்து பழைய சமைச்சதையே சாப்பிட்றது. எல்லார்கிட்டையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. நம்ம அன்றைக்கே சொன்னோம், தர்மசாஸ்திரம் சொல்கிறது எல்லா இடத்துலையும் சாப்பிட்றவன் எல்லா விதமான உணவையும் சாப்பிட்றவன் முகம் கருப்பாக இருக்கும்,
அவரோட உடம்புல இருக்கிற கருமையோட முகத்தோட கருமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் லக்ஷணம் சொல்கிறது, ஐடென்டிஃபிகேஷனுக்கு. இப்படி இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, இதெல்லாம் நினச்சே பார்க்காத காலம் வேத காலம், ரிஷிகள் வாழ்ந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் கூட இதே மாதிரி சம்பவங்கள் நடக்குமோ அப்படின்னு அவர்கள் நினச்சி தான் என்னமோ இதே மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த நீர், இந்த ஆப்பம், இந்த ஜலம் பரிசுத்தம் பண்ணட்டும் அப்படின்னு வேண்டிக்கிற ஒரு பிரார்த்தனை இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறது, எப்பயோ நடக்க போகிறத அன்றைக்கே இன்னும் யோசித்து வச்சு பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு சின்ன உதாரணம். அது அப்படி ஒரு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் நமக்கு உதவுபவர்கள் ரிஷிகள். அதனால தான் அவர்களுக்கு ஆப்தர்கள் அப்படின்னு பேர். ஆப்தன்னா மித்ரன், நண்பன் அப்படிங்கிற பொருள் வந்தால் கூட உண்மையான ஆப்தன் அப்படிங்கிற பொருளுக்கு என்ன அர்த்தம்னா எந்த ஒரு பிரதி உபகாரம் பார்க்காம பண்ணவர்கள். அவங்கள தான் நம்ம சான்றோர்கள், பெரியவங்கன்னு நம்ம சொல்கிறோமே, அதுக்கு அதுதான் அர்த்தம். நாம் நல்லா இருக்கணும், சேமமாக இருக்கணும்னு. மனுலேருந்து ஆரம்பித்து வியாசர்லேருந்து வால்மீகிலேருந்து நிறைய எண்ணிலடங்காத மகரிஷிகள் எல்லாமே நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பாடுபட்டாங்க. நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் பாடுபட்டு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது தான் இந்த சாஸ்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. இந்த சாஸ்திரங்கிறது, இந்த சாஸ்திரம் நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உதவுறது. இந்த சாஸ்திரத்தை நிர்ணயம் செய்கிறது, இந்த சாஸ்திரம் இதுதான், தீர்மானமாக இது இப்படி தான் அப்படின்னு இந்த சாஸ்திரத்தை நிர்ணயம் பண்ணுறது என்னென்னா வாதம், ஆர்கியூமெண்ட், தர்க்கம் அப்படின்னு சொல்கிறோமே. லாஜிக்கல் ரீசனிங். நம்ம இன்றைக்கி எந்த கேம்பஸ் இன்டர்வியூ போனாலும் சரி, எந்த கம்பெனி இன்டர்வியூ போனாலும் இந்த லாஜிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. தர்க்கப்படுத்தி பார்க்குறது, வாதப்படுத்துறது, இதுதான் வாதம், தர்க்கம் அப்படின்னு பேர். அது ஒரு தனி சாஸ்திரமாகவே இருக்குது. அதுவும் இந்த வாதம் கூட எப்படி அமையணும்னா, சாதாரணமாக 2 பேர் பேசுகிறது, 2 எதிர்கட்சிகள் தங்களோட கருத்துக்களை எடுத்து வச்சு பேசுகிறது வாதம். நாம் இன்னைக்கு பேச்சுவாக்கில் சொன்னால் கூட அந்த வாதமும் சாஸ்திரபரமாக அமையணும் அப்படிங்கிறது அந்த தர்க்க சாஸ்திரம். அதே தர்க்க சாஸ்திரம் தேவையில்லாத வாதம் பண்ணாதே, தர்க்கம் பண்ணாதேன்னு தர்க்க சாஸ்திரம் தர்க்கம் பண்ணுறத கண்டிக்கிறது. இங்கே தர்க்கம் அப்படின்னு சொல்கிறது குதர்க்கம். அது என்ன தர்க்கம் குதர்க்கம் அப்படின்னா, படித்த சான்றோர்கள் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஒரு முழு ஞானம் உள்ளவர்கள் பேசுவது தர்க்கம். ஒன்றுமே தெரியாமல் அறகுறையாக முழுசாக படிக்காமல் ஏதோ பேருக்கு மேம்போக்காக ஒரு நுனிப்புள் மேயறது, இல்லாட்டி சம்பந்தமே இல்லாமல் ஒன்றுமே தெரியல. சிலதை பார்த்தோமே, ஆடு கத்திருந்துச்சு அதனால் வேதத்தில் அப்படி வந்ததுன்னா சில அறிவுஜீவிகள் பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் குதர்க்கம், வேறு ஒன்றுமே கிடையாது. குதர்க்கம் நிந்திக்கப்பட வேண்டியது, குதர்க்கம் கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் தர்க்கங்கிறது அத்தியாவசிய தேவை. அது எதுக்கு தேவைன்னா, அந்த சாஸ்திரத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு, இந்த சாஸ்திரம் இந்த காலத்துக்கு எப்படி அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக தேவை தர்க்கம். அதனால தான் தர்க்கம் வெறுமன வெர்பல் ஆர்குமெண்ட் மட்டும் கிடையாது, அது ஒரு அமைப்பாக இருக்கணும், அது ஒரு நியாயம் இருக்கணும் இந்த தர்க்கத்தில். அதனால தான் தர்க்க சாஸ்திரத்துக்கு இன்னொரு பெயரும் உண்டு. தர்க்க சாஸ்திரத்துக்கு உண்டான இன்னொரு பேர் நியாய சாஸ்திரம்னு பேர். அதாவது நியாயத்தை எடுத்து சொல்கிறதால எது நம்ம நியாயங்கிற வார்த்தை தமிழில் பயன்படுத்துகிறோமே, அதுவே சம்ஸ்கிருத பிரயோகம் தான். தர்க்கம் அப்படிங்கிற இந்த சாஸ்திரத்துக்கு இன்னொரு பதம் என்னன்னா நியாய சாஸ்திரம் அப்படின்னு பேர். ஆக எது நியாயத்தை எடுத்து வைக்கிறதோ அதுதான் தர்க்கம். தேவையில்லாமல் பேசுறது, மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது எல்லாமே குதர்க்கம் அப்படிங்கிற அந்த இதில் வருது. எந்த சாஸ்திரம் தர்க்கத்தை எடுத்து சொன்னதோ அதே சாஸ்திரம் தர்க்கம் செய்யாதே, குதர்க்கம் செய்யாதே அப்படிங்கிறது. நாரத பக்தி சூத்திரத்தில் வாதோ நா வலம்பியா அப்படின்னு ஒரு வரி வருது. வாதம் செய்யாதே. ஒன்றும் இல்லை, நம்ம ட்விட்டர்லேயும் கிளப் ஹவுஸ்லேயும் உட்காந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் எல்லாத்தையும் வாதம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால யாருக்காவது ஒரு பைசா பிரயோஜனம் இருக்கானா ஒன்றுமே கிடையாது. ஏதோ நமக்கு ஒரு திருப்தி, நம்ம சொல்கிற 4 பேர் கேட்பாங்க, நம்ம சொல்கிற போய் சேருதுங்கிற ஒரு சின்ன நமக்கு ஒரு நம்பிக்கை தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. உபனிஷத்தில் ஒரு வாக்கியமே உண்டு, நியாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேத்யா ந பகுனா ஸ்ருதேன அப்படின்னு வேத வாக்கியமாகவே உபனிஷத்தில் இருக்குது. அதாவது என்ன, படிப்பு திறமையால் இந்த பகவான், அந்த பரமாத்மா, அந்த பரபிரம்மத்தை நம்மளால் அறிய முடியாது, அதனால் பிரவச்சனம் பண்ணாதேங்குது.
அப்புறம் எதுக்கு நம்ம உட்காந்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கோம்? சச்சிதானந்தம் எதுக்கு வாரம் அவர் ஒவ்வொரு டாபிக்லையும் பிரவச்சனம் பண்ணுறார்? இந்த பிரவச்சனம் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல பிரவச்சனம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இந்த உபன்யாசமோ இந்த ஒரு பகவத் குண விசேஷத்தை எடுத்து சொல்கிறதோ இல்லை. பிரவச்சனம் அப்படிங்கிறதுக்கு வாக்குவாதம்ங்கிற இன்னொரு பொருளும் உண்டு. மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற அந்த பரபிரம்மத்தை பற்றி பேசாத, அதை பற்றி என்னென்னு தெரியாமல் இந்த பரபிரம்மம் இதுதான் இன்னது தான் பேசுறது பிரவச்சனம், தேவையில்லாத வாக்குவாதம். அதை தான் குதர்க்கம் அப்படின்னு இந்த சாஸ்திரம் நிந்திக்கிறது. காஞ்சி மட்டத்தில் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ராமநாம மகிமையை பற்றி சச்சிதானந்தம் பேசினார். ராமநாம சித்தாந்த போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பெரிய மகான். கோவிந்தபுரத்தில் இன்றைக்கும் சாமீபியமாக கோவிந்தபுரத்தில் சந்நிதியில் அதிஷ்டானத்தில் இன்றைக்கும் இருந்து ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்கார். யோக சித்தியில் ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரா. அவருக்கு முன்னாடி ஆத்ம போதேந்திராள், அவருக்கு முன்னாடி பரமசிவேந்திராள்னு பெரியவர் இருந்தார். பரமசிவேந்திராள் ஆச்சாரிய பட்டத்தில் இருக்கும்போது அவருக்கு சிஷ்யர்களாக 2 பேர் இருந்தாங்க. ஒன்று நம்ம ஸ்ரீமத் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சந்நியாசத்துக்கு முன்னாடி இருந்தார். சந்நியாசத்துக்கு முன்னாடி அங்கே படிச்சுட்டு இருந்தார். இன்னொரு குழந்தையும் படிச்சுட்டு இருந்தது. அந்த குழந்தையோட பேர் சிவராமகிருஷ்ணன் பேர். இவங்க 2 பேருமே வாதத்தில் நிபுணர்கள். தர்க்க சாஸ்திரம் சாஸ்திரம் எல்லாம் வேதங்கள் முழுசாக படித்தவங்க, சாஸ்திரங்கள் முழுசாக படித்தவங்க. இந்த குழந்தை சிவராமகிருஷ்ணன்கிற இந்த சிறுவன் எல்லாத்தையும் படிச்சுட்டார். பெரிய வாக்கியார்த்தம், சாஸ்திரம், நிர்ணயம், கல்பம், சிக்ஷம், வேதாங்கம் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டார். வாதத்தில் பெரியார். எல்லார்கிட்டையும் போய் வாதம் பண்ணுறது. உன் கட்சி பெருசா என் கட்சி பெருசான்னு வாதம் பண்ணுறது. இவர் வாதம் பண்ணுறதுங்கிறது ஒரு உண்மையை எல்லாருக்கும் எடுத்து வைக்கணும், புரிய வைக்கணுங்கிறதுக்காக இல்லை, எல்லாரையும் மட்டப்படுத்தணும், நான் தான் பெரியவன் காமிக்கணும்னு பிடிச்சி வாதம் பண்ணால் தரத்தறிக்க ஓடுவாங்க யாரை பார்த்தாலும். அந்த அளவுக்கு படுத்தி எடுத்து அவங்கள ஒரு வழியாக்கி மேற்கொண்டு அவங்க வாயிலேருந்து வார்த்தையை வராத மாதிரி பர்சனல் அட்டாக், அண்டர் த பெல்ட் அட்டாக், என்னென்ன அட்டாக் இருக்கோ எல்லா அட்டாக்கும் பண்ணி தன்னோட வாதத்தில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வாதம் சொன்ன மாதிரி இந்த ஜல்பம், விதண்டை, குதர்க்கம் எல்லாத்தையும் போட்டு பேசி ஜெயிச்சுட்டு இருந்தார் அந்த சிவராமகிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு வேதமானாக்கர். அவர் தான் சதாசிவ பிரம்மேந்திராள்னு பிற்காலத்தில் சந்நியாச யோக தீட்சை பெற்று பெரிய அவதூத மகரிஷியாக சந்நியாசியாக இருந்தவர் சதாசிவ பிரம்மேந்திராள். அவர் சந்நியாசம் வாங்கி சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படிங்கிற அந்த பட்டம் வாங்கினாலும் அந்த சிவராமகிருஷ்ணனுங்கிற அந்த குழந்தை சந்நியாச தீட்சை வாங்கினதுக்கு அப்புறமும் இந்த வாதத்தில் இருக்கிற ஒரு ஆர்வம் குறையலை. எல்லார்கிட்டையும் போயிட்டு தேவையில்லாமல் வாதம் பண்ணி வம்பு பண்ணிட்டு இருந்தது. இதை எல்லாரும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஒரு குறையாக கொண்டு வந்து ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கிட்ட கொண்டு வந்து முறையிட்டாங்க. அப்போ சுவாமிகள் ஒரே ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொன்னார், சதாசிவா, இவ்வளவு படித்தும் இவ்வளவு தெரிஞ்சும் உன்னோட வாயை உன்னால் அடக்க முடியலையே, கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டியா, வாயை மூட மாட்டியான்னு கேட்டார். அன்னைக்கு மூடின வாய், அன்னைக்கு மௌனியாக போனவர் கடைசி வரைக்கும் வியாபகாரமாக, அதாவது நம்ம சாதாரணமாக பேசுகிற மாதிரி வியாபகாரிகமாக பேசினதே கிடையாது. காஷ்ட மௌனியாக போயிட்டார். ஊமசாமியார், அம்மனசாமியார்னு அவருக்கு சாதாரண மக்கள்லாம் அவர் அப்படி தான் அழைப்பாங்க. இன்றைக்கும் கூட கரூர் பக்கத்தில் நெரூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அதிஷ்டானத்தில் இருக்கார். அவருக்கு மானாமதுரையில் ஒரு அதிஷ்டானம் இருக்குது, கராச்சி பக்கத்தில் ஒரு அதிஷ்டானம் இருக்குது. ஒரே நேரத்தில் 3 இடத்துல அவர் தன்னோட யோக சித்தியால் தன்னோட பூத உடல் தொடர்ந்து பூத உடல் தொடர்ந்து முக்தி அடைஞ்சார் அப்படிங்கிற ஒரு உன்னத சரித்திரம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சதாசிவ பிரம்மேந்திராள் பேசாமே இருந்தார் ரொம்ப காலத்துக்கு. தேவையில்லாமல் பேசவே கூடாது. குருநாதர் சொல்லிட்டார், தப்பை உணர்ந்து யாருக்கிட்டையும் வாதம் பண்ணுறதில்ல, பேசினா தானே வாதம் பிறக்குன்னு பேசாமே இருந்தார். அதுக்கு ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள்னு திருவீஷநல்லூரில் இருந்த ஒரு மகான், ஒரு சாஸ்திர பண்டிதர். அவர் சாதாரண ஒரு கிரகஸ்தர், அவர் ஒன்றும் சன்னியாசி கிடையாது. அவர் நிறைய சித்தாந்தம் பண்ணியிருக்கார், கிரந்தம் பண்ணியிருக்கார். அவர் வீட்டு வாசலில் இந்த சதாசிவ பிரம்மேந்திராள் உட்காரும்போது அவரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் பரம ஜீவன் முக்தர், பெரிய விரக்தர், உங்கள் வாயிலேருந்து எந்த கெட்ட வார்த்தையும் வரப்போகிறதில்ல, நீங்கள் யாரையும் தூஷணம் பண்ண போகிறதில்ல, நிந்திக்க போகிறதில்ல,
உங்கள் வாயை திறந்து மதுரமான பகவன் நாமாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த புரூஹி முகுந்தேதி ரச்சனே அப்படிங்கிற கீர்த்தனம் பிறந்தது. ஸ்ரீதர ஐயாவாள் குருநாதர் சொன்னதுக்கப்புறமேல் ஸ்ரீதர ஐயாவாள் வேண்டிண்டு 18 கீர்த்தனமோ 20 கீர்த்தனமோ பண்ணார் சதாசிவ பிரம்மேந்திரா. வெறுமன பாட்டு தான், எல்லாம் அத்வைதபரமாக இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கீர்த்தன பொக்கிஷம். அப்படி வாழ்ந்தார்கள். தேவையில்லாத குதர்க்கம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஒரு சான்று சதாசிவ பிரம்மேந்திராவோட சரித்திரம். கடைசி வரைக்கும் பகவன் நாமா மட்டுமே தான் வாயிலேருந்து வந்துட்டு இருந்தது. பரபிரம்ம தத்துவம் தான் அவரோட வாயிலேருந்து வந்துட்டு இருந்தது. தேவையில்லாத வார்த்தைகள் ஒன்று கூட வரல அதுக்கப்புறம். ஆக குதர்க்கத்தை தான் கண்டிக்கணும், குதர்க்கம் தான் பண்ணக்கூடாது. இந்த தர்க்கம் பண்ணாதே, இந்த வாதம் தேவையில்லாமல் வாதத்துக்கு போகாதேன்னு இந்த சாஸ்திரம் சொன்னாலும், இந்த சாஸ்திரத்துக்கு அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறது நம்ம சொன்ன மாதிரி இந்த தர்க்கம் அப்படிங்கிற இந்த வாதம் தான். தர்க்கம் இல்லாட்டி வாதம் பண்ணாட்டி இந்த சாஸ்திரத்துக்கு பொருள் சொல்ல முடியாது. இந்த சாஸ்திரம் இன்னைக்கு உயிர்ப்போடையே இருக்காது. ஒன்றும் இல்லை, உண்மை ஜெயிக்கும், சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொல்கிறோம், வாய்மையே வெல்லும்னு சொல்கிறோம். அதில் முழுசாக எல்லாருக்கும் எப்போவுமே நம்பிக்கை இருக்குன்னா, நாம் ஏன் எப்போவுமே காஸ்ட்லியான ஒரு வக்கீலையோ இல்லாட்டி நல்ல வாதம் திறமை தெரிஞ்ச ஒரு வக்கீலை கொண்டு போய் நிறுத்துகிறோம்? ஏதாவது ஒரு தேங்காய் முடி வக்கீலுக்கு கேஸை கொடுத்தா அவர் ஜெயிக்க கொடுக்க போகிறார். ஏன்னா உண்மை ஜெயிக்க போகுது, என்கிட்ட உண்மை இருக்குது, உண்மை ஜெயிக்க போகுதுன்னு நம்ம போயிடலாமே. எதற்கு நாம் செலவு பண்ணி நல்ல ஒரு வாதத்திறமை உள்ள வழக்கறிஞர்கிட்ட போகிறோம்னா, நியாயமும் தர்மமும் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, இந்த ஜட்ஜ் அப்படிங்கிற அந்த நீதிபதி ஒன்றும் பகவான் கிடையாது. சர்வஜராக எல்லா சர்வ இடத்துலையும் இருக்கிற ஈஸ்வரன் கிடையாது. அவருக்கு முன்னாடி இருக்கிற வாதங்களில் எது ஓரளவுக்கு சரியாக இருக்கோ, எது உண்மைக்கு பக்கத்தில் இருக்குன்னு அவர் நம்புகிறாரோ அதை வச்சு தான் அவர் தீர்ப்புங்கிற ஒரு விஷயம் தரார். அதனால தான் வாதம் தேவையாக இருக்குது. சாஸ்திரமே கூட காலம் போக 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 சத்தியம் என்ன, சாஸ்திரம் சொல்கிற அந்த உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வாதங்கள் தேவை. அதை எடுத்து கொடுத்தவர்கள் தான் தர்க்கசாஸ்திர அறிஞர்கள்னு சொல்லாமல் அவர்களையே சித்தாந்த அறிஞர்கள், சித்தாந்த சான்றோர்கள், பெரியவர்கள் அப்படின்னு நாம் சொன்னோம். வாதம் இல்லாமல் போனால் நம்ம எல்லாம் முட்டாளாகிடுவோம். படிக்கிறோம், நல்லா படிச்சுட்டே இருக்கோம், நல்லா படித்து முடித்தாச்சு, அதை பயன்படுத்தலைன்னா படித்த கல்வி பயன்பெறாது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு தமிழில் ஒரு நல்ல ஒரு பழமொழியே உண்டு. ஒன்று விஷயத்தை ஞானமாக பெற்றோம்னா அதை திருப்பி 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 அதை பழகணும். எப்படி ஒரு கணபாடி கணத்தை முழுசாக அத்தியாயனம் பண்ணாலும் அது திருப்பி திருப்பி அந்த கணத்தை சொல்லிகிட்டே இருக்காரோ, எப்படி ஒரு விளையாட்டு வீரர் தன்னோட விளையாட்டில் மிகப்பெரிய நிபுணராக பார்ப்புகளாக இருந்தால் கூட தொடர்ந்து இந்த பயிற்சி, விளையாட்டு பயிற்சிங்கிற மாதிரி அந்த பயிற்சியில் தன்னை தொடர்ந்து ஈடுபடுத்தின்னு இருக்காரோ, எல்லா சங்கீதமும் அறிந்த சங்கீத சாஸ்திரத்தில் ரொம்ப நிபுணராக இருக்கிற ஒரு கச்சேரி கலைஞர், ஒரு சங்கீத வித்வான், எல்லா இடத்துலையும் புகழ் பெற்றாலும் எப்போ பாடினாலும் கானமாக இருக்குது, ரொம்ப அமிர்தமாக இருக்குது குரல்னு சொன்னால் கூட தொடர்ந்து நித்தியம் சாரீரம் ப்ராக்டிஸ் பண்ணார். எப்படி பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாரோ, திரும்பி திரும்பி பாடிக்கிட்டே இருக்காரோ, ஒரே பாட்டு 1000 வாட்டி பண்ணாலும் அவருக்கு அழுக்காது. இப்படி நமக்கு உண்டான கல்வி, நமக்கு உண்டான ஆதாரமாக இருக்கிற அந்த ஞானத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்கு இருக்கிற முயற்சின்னா திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறது. இதில் 2 நன்மை. ஒன்று, அது உயிர்ப்போடு இருக்கும், அந்த சாஸ்திரமானது, அந்த கல்வி ஞானமானது உயிர்ப்போடு இருக்கும். 2வது, நம்மளையும் அது காத்து ரட்சிக்கும். வேதம் சொல்கிறதுக்கு கணபாடிகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இந்த கணாந்தம் அவர்கள் தொடர்ந்து அத்தியனம் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கும் வேதம் உயிர்ப்போடு இருக்குது. நாம் ஒன்றும் வெஸ்டர்னர்ஸ் மாதிரி, இந்த வெள்ளைக்காரங்க மாதிரி ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சு, ஒரு க்ளவுடில் எழுதி வச்சு, ஒரு வெப்சைட்டில் எழுதி வச்சு நம்மளோட மதங்கள் காப்பாற்றப்படலை. செவி வழியாக, கர்ண பரம்பரையாகவே, செவி மூலமாகவே ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து கொண்டு போய் சேர்த்தோம். அப்படி தான் இந்த வேதங்கள்லேருந்து, இன்றைக்கி இருக்கிற சாஸ்திரங்கள்லேருந்து, பெரிய உபனிஷத்துலேருந்து நிறைய விஷயங்கள் செவி வழியாகவே கடத்தின ஒரு சமூகம் நம்மளோட பாரத கலாச்சாரம். அதனால தான் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்குது. யாராலையும் கொஞ்சம் கூட மாற்ற முடியல. இப்படி வேதத்துக்கு எது பெருமைன்னா, எழுத்து வடிவமே இல்லாமல் ரொம்ப சமீபம் ஒரு 200-300 வருஷத்துக்கு அது எழுத்தே கிடையாது. அதுக்கு அது சொல்லி 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 சொல்லியே அந்த வேதத்தை நாம் கடத்தி கொண்டு போயிட்டோம். வேத சந்ததி ரேவணகா அப்படின்னு ஒரு பதமே இருக்குது. அதாவது வேதங்கிறது சந்ததியாக வருது.
தந்தை சொல்கிறார், சொல்ல சொல்ல கேட்க அவரோட சிஷ்யர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. தந்தை சொல்ல சொல்ல கர்ப்பத்தில் இருக்க தன்னோட சிசு சொல்கிறது, அந்த சிசு வந்ததுக்கு அப்புறமேலே பெரிய வேத விற்பனராக போகிறது. நீங்கள் பார்க்க போகிற சரித்திரமே அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் தான். இப்படி சந்ததி சந்ததியாக நாம் இன்னைக்கு ஜாதி இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கம் தான் பிறக்கும், ஒரு யானைக்கு யானை தான் பிறக்கும். ஆக ஒருத்தரோட அந்த அறிவார்ந்த நாலேஜ் சந்ததி தாண்டி போகிறது. அதனால தான் இந்த ஜாதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறோமே, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா, இந்த இதை இவர்கள் சிறப்பாக செய்கிறாங்க, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி பண்ணுறாங்க, அது அவங்களோட டிஎன்ஏலேயே இருக்குது, அது தொடர்ந்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு பாஸ் ஆகுது. ஆனால் இன்றைக்கி ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு கட்டம், குறுகிய கட்டம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தரை வேற்றுமைப்படுத்துறதுக்கு, ஒருத்தரை ஒதுக்கி வைக்கிறதுக்கு, ஒருத்தரை கேவலப்படுத்துறதுக்கு அப்படின்னு இருக்கு. அதை நாம் என்றைக்குமே கண்டிக்கணுமே தவிர, இதே மாதிரி இந்த சந்ததி சந்ததியாக வர டேலண்ட்டை நம்ம ஊக்குவிக்கணும். இதுதான் நாம் ஜாதி அப்படிங்கிற விஷயத்தை அணுக வேண்டிய விதம். இப்படி கர்ப்பத்திலேயே கூட குழந்தை ஒரு வேதம் சொல்லும்னு சொன்னோம். அப்படி பிறந்த குழந்தை தான் அஷ்டாவக்ரர். அவரோட சரித்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சொன்ன மாதிரி இந்த தர்க்கத்தை வாதம் பண்ணி நிரூபணம் பண்ணோம். இந்த வேதமாகட்டும் சாஸ்திரமாகட்டும், கற்ற கல்வியை வாதத்துக்கு கொண்டு போய் வச்சாதான் அந்த கல்வி நிலைக்கும். நமக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து அடுத்து வர சந்ததிகளுக்கெல்லாம் நிலைக்கும். ஆனால் அந்த வாதம் எப்படி அமையணுங்கிறதுக்கு தர்க்க சாஸ்திரம் நம்ம ஒரு சாஸ்திரமே இருக்குன்னு சொன்னோம். அதில் ஒரு 5 லட்சணம், தர்க்கம் 5 லட்சணம், 5 லட்சணங்கள் இருக்கு. பிரதிஜை, பிரதிவிஜை அப்படிங்கிற அந்த வார்த்தை, பிரதிஜை அல்லது பிரதிவிஜை. அடுத்து ஹேத்து, உதாகரணம், உபநயம், நிர்ணயம் அப்படின்னு ஒரு 5 லட்சணங்கள் கொண்டது சாஸ்திரம். நாம் எது வாதங்கள் பேசினாலும், ஒரு டிபேட்டுன்னு போனால் அந்த 5 லட்சணமும் இருக்கா, ஒரு விஷயத்தை எடுத்து மற்றவர்களுக்கு விளக்கும் போது இந்த 5 லட்சணம் இருக்கா. வாதம் கூட இல்லை, இதே மாதிரி பிரவச்சனங்கள் கூட இந்த 5 லட்சணங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் சொல்கிற விஷயம் போய் சேரும், நிலைக்கும். இந்த பிரதிஜைங்கிறது ஸ்டேட்மெண்ட், நாம் சொல்கிற ஒரு வாக்கியம், இது இப்படி தான் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த ஆரம்ப கட்ட வாக்கியம் பேர் பிரதிஜை. பிரதிஜைங்கிறது சத்தியம் பண்ணு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு சம்ஸ்கிருதத்தில். ஆக எது உண்மையோ அதை எடுத்து சொல்கிறது பிரதிஜை. இது உண்மைன்னு நாம் சொல்லிட்டோம், அதுக்கு காரண காரியம் என்ன, அதோட காரணம் என்ன, அதோட எவிடன்ஸ், அதோட அந்த நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த ரீசன் பண்ணுறது எப்படி, ரீசனிங் எப்படி பண்ணுறோங்கிறது தான் ஹேத்து. இதன் காரணமாக இது, இதன் வழியாக இதுன்னு சொல்கிறது ஹேத்து. உதாரணம்னு தமிழில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கே, அந்த உதாரணம்ங்கிற வார்த்தையை சம்ஸ்கிருதத்துலேருந்து கடன் வாங்கின வார்த்தை. உதஹரணம் இது உதாரணம் அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்லிட்டு இருக்கோம். உதாரணம்னா இருளை போக்குவது, அஜ்ஞானம் என்கின்ற இருளை போக்குறது. ஹரணம், அதை நீக்குவது. உதஹரணம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னோம்னா அதில் இருக்கிற அஜ்ஞானம் நீங்கும்னு நாம் நம்புகிறோம். ஒரு விஷயத்தை சொன்னோம்னா, ஒரு சத்தியத்தை சொன்னோம்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும். உபநயம், எடுத்துக்காட்டு சொல்கிறது மட்டும் பத்தல, உபநயம். உபநயனம்னா இன்னைக்கு ஒரு தனியாக ஒரு கர்மாவே இருக்குது நமக்கு. உபநேத்திரம்னு கண்ணாடின்னு பேர் உபநேத்திரத்துக்கு. உபங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். உபநயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு அதோட தொடர்பு என்ன, இன்னைக்கு அதோட அப்ளிகேஷன் என்ன. ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம்னா, இப்போ அஷ்டாவக்ர கீதைன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிறோம்னா, இன்னைக்கு அதை நம்ம எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அதுதான் உபநயம். அடுத்து நிர்ணயம். இந்த 4 விஷயத்தையும் சொன்னால் அதுக்கு அடுத்து அதுலேருந்து வர தீர்வான முடிவு என்ன, அது நமக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறங்கிறத நிர்ணயம் பண்ணுறது. இது சரி, இது தவறு, இதை ஏற்றுக்கணும், ஏற்றுக்கக்கூடாதுங்கிறத நிர்ணயம் பண்ணுறது, முடிவு எடுக்கிறது தான் இந்த கடைசியாக இருக்கிற அந்த லட்சணம். இதிலே இவ்வளவு சொன்னாலும் இதுலேயே என்ன நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி என்னன்னு எடுத்து சொல்கிறதா இந்த நிர்ணயம். இப்படி எது பேசினாலும், எந்த வாதங்கள் பண்ணாலும் இந்த 5 லட்சணமும் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆக இந்த வாக்கியார்த்த சதஸாகட்டும், இந்த சாஸ்திர நிர்ணய சதஸாகட்டும், எங்கே நடந்தாலும் நாம் எல்லோரும் நிறைய போய் கேட்டால் அதில் ஒரு அழகு வெளிப்படும். இதே மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் பேசுவாங்க. இந்த ஒரு அடிப்படை தன்மையில் இந்த 5 கோட்பாடுகளில் நிறுவனத்துக்கு தான் முயற்சி செய்வாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வாதங்கள் பண்ணுறதுல நமக்கு இருக்கிற இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன, இன்றைக்கி இருக்க வரைக்கும் இந்த வாதங்கள் பண்ணுறதால நமக்கு என்ன ஒரு சிறப்புனா, இந்த மொழி செத்த மொழின்னு இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த சம்ஸ்கிருதம்ங்கிற மொழி பேசுகிறதுக்கு மக்கள் இல்லைன்னு இவங்க கிண்டல் பண்ணாலும், இந்த மொழி இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்குது.
அதில் அறிஞர்கள் தொடர்ந்து அதில் ஜனிக்கிறாங்கன்னா அந்த மொழி இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணம் வாதம் பண்ணுறதால எது பிழைக்கிறதோ இல்லையோ அந்த மொழி பிழைக்கிறது. நம்ம கலாச்சாரத்துக்கு அடிப்படையாக இருக்கிற மொழி. தமிழுக்கும் இந்த நிலைமை வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா அப்படி நம்ம தமிழை கொண்டுன்னு இருக்கோம். 4 சுழினா போடுறோம், 2 சுழினா போடுறோம். தமிழ் அநியாயத்துக்கு கொள்கிறோம். எழுதும் போதும் சரி, பேசும்போதும் சரி. தமிழில் இருக்கிற சாதாரண அந்த ஆதாரமாக இருக்கிற சப்தங்களுக்கு இருக்கிற வார்த்தைகளே இன்னைக்கு கிடையாது. இந்த 4 கேக்கும் 4 சேக்கும் இன்னைக்கு வார்த்தைகளே இல்லைன்னா கூட அந்த வார்த்தைகள் இல்லைன்னா நம்மள அந்த சப்தங்கள் இல்லைன்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கி தமிழ் அப்படி கொஞ்சம் க்ஷீணிச்சு போய் கிடக்கு. பத்தாவதுக்கு நமக்கும் இந்த லேனாக்கும் ழானாக்கும் சொல்கிறதுக்கு நம்ம நாக்கு மடிய மாட்டேங்கிறது. எல்லாத்தையும் ஒரே ல பள்ளம்ங்கிறோம், பள்ளிங்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரே லானாவை போட்டுட்டு இன்றைக்கி நம்ம பயன்படுத்தின்னு இருக்கோம். இப்படி ஒரு மொழியை அட்லீஸ்ட் அந்த ஒரு மொழியை மட்டுமாவது காப்பாற்றி கொடுக்கறது இந்த சாஸ்திரம், இந்த நிர்ணயம் பண்ணுறது. இந்த மொழிக்கு உதாரணமாக இருக்கிற அடிப்படை காவியங்கள் காளிதாசனையோ மாகனையோ இன்றைக்கும் நாம் நினச்சிட்டு இருக்கோம். வால்மீகியோ வியாசரையோ இன்றைக்கும் மனுவையோ இன்றைக்கும் நாம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம்னா அவர்கள் என்ன சொன்னாங்கங்கிறத நாம் இன்றைக்கி வாதம் பண்ணுறதால தான். அப்படி இந்த வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாட்டி இந்த மொழி கிடையாது, இந்த கலாச்சாரம் கிடையாது. இந்த வாதங்களுக்கு சிறப்பே என்னென்னா ஆதிசங்கராகட்டும், ஸ்ரீ மத்வாச்சாரியாராகட்டும், ஸ்ரீ ராமானுஜராகட்டும், இவங்க எல்லாருமே வாதம் பண்ணாங்க தங்களோட சித்தாந்தங்களை நிரூபிக்கிறதுக்கு, எடுத்து சொல்கிறதுக்கு. இவங்களுக்குள்ள போட்டிகள், இவங்கெல்லாம் வெவ்வேறு காலத்தில் இருந்தால் கூட ஒவ்வொரு சித்தாந்தங்களுக்கும் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு போட்டிகள்ன்றது ஒரு முட்டின்னு இருந்தது. அது சண்டை போட்டது 2 சித்தாந்தங்கள். சண்டை போட்டது எதற்குனா அதில் இருக்கிற சத்தியத்தை மேற்கொண்டு ரெண்டுமே ஒரே சத்தியத்தை தான் சொல்கிறது. கொஞ்சம் வெவ்வேறு சின்ன வித்தியாசங்களோட தான் சொல்கிறது. நமக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த சமயங்கள்னு சொல்கிற சைவமோ வைணவமோ எல்லாத்தோட அடிப்படையும் ஒன்று தான். அதை எடுத்து சொல்கிற விதங்கள் தான் வேறே தவிர ரெண்டும் வெவ்வேறானப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அதை எடுத்து சொல்கிற 2 பேருக்குமே தெரியும். அதனால தான் ஒற்றுமையாக வாதம் செய்தார்கள். ஒற்றுமை நம்ம இங்கே சொல்லும்போது வாதம் செஞ்சாங்க, சண்டை போட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பந்தம் இருந்தது. அந்த பந்தம் என்னென்னா 2 பேருமே சாஸ்திரபரமாக இருக்கிற விஷயத்தை தான் எடுத்து சொல்கிறோம், 2 பேருமே கற்றுக்கிட்டதை தான் எடுத்து சொல்கிறோம், அழியாமல் இருக்கிறதுக்காக வாதம் பண்ணுறோங்கிற அந்த நம்பிக்கை இருந்தது. இல்லாட்டி வேதாந்த தேசிகர் அப்படிங்கிற ஒரு வைஷ்ணவ அறிஞரை அத்வைத்த சிம்மம் அப்படின்னு சொல்கிற அப்பைய தீட்சிதர் கவிதார்த்திக சிம்மம் அப்படின்னு அழைக்கிறார். கவிதார்த்திக சிம்மம்ங்கிறது வேதாந்த தேசிகர் சுவாமிகளோட இன்னொரு சிறப்பு பெயர். அந்த பெயரை கொடுத்தது வேற யாரும் கிடையாது, அவர் கூட உட்காந்து வாதம் பண்ண அப்பைய தீட்சிதர். அவருக்கு என்ன தலையெழுத்து? தன்னோட எதிர்கட்சியாக இருக்கிறவர்கிட்ட போய் கவிதார்த்திக சிம்மம். கவிதார்த்திக சிம்மம்னா வாதத்தில் சிங்கண்டா அப்படின்னு அர்த்தம். அந்த தலைப்பெயன் கொடுத்தாருன்னா அப்போ தான் அவர் கூட நல்லா வாதம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர். தினவு தீர அவர் கூட உட்காந்து தர்க்கம் பண்ணலாம், வாதம் பண்ணலாம். 2 பேரும் 2 உண்மையை பண்ணலாம். இவரும் நிறைய கற்றுக்கிறார், அவரும் நிறைய கற்றுக்கிறார். 2 பேரும் வாதம் பண்ணுறாங்க. இந்த வாதத்தில் சண்டை யார் பெரியவன், யாரோட சித்தாந்தம் பெருசுங்கிறத நிரூபணம் பண்ணுறதில்ல. அங்கே ஒரு அடிப்படை பந்தம், இந்த சனாதன தர்மமான நீதி தொடர்ந்து இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணுங்கிற ஒரு அடிப்படை ஆசை தான். அதனால தான் தன்னோட எதிர்கட்சியே ஆனாலும் வேதாந்த தேசிகர் அப்படிங்கிற மகான அப்பைய தீட்சிதர் கவிதார்த்திக சிம்மம்னு கொண்டாடுறார். ஆளவந்தாராகட்டும், ராமானுஜராகட்டும், இந்த துவைத்த சம்பிரதாயத்தில் வாதிராஜர்கள்னு நிறைய பேர் உண்டு. வாதிராஜ பட்டர், இப்போ எல்லாம் அங்கே இருக்கிற சன்னியாசிகளுக்கெல்லாம் பின்னாடி வாதிராஜருங்கிற டைட்டிலே உண்டு. வாதத்தில் ராஜா, வாதிராஜர் அப்படிங்கிற வார்த்தை அப்படி வந்தது தான். ஆக எந்த சித்தாந்தமானாலும் இந்த வாதத்துக்கு ஒரு அடிப்படை அர்த்தம் உண்டு. அந்த வாதத்துக்கு ஒரு வாதத்து மேலே நம்பிக்கை உண்டு. அந்த வாதத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த சாஸ்திரத்தை கட்டு எழுப்பியிருக்காங்க. நம்ம ஞாபகம் இருக்கா தெரியல, ஒரு 4வது வாரத்தில் சொன்னோம் வாதங்கள் எப்படி அமையணும்னு. வாதம் பண்ணுறதுல ஒரு நிபுணத்துவம் வேணும். இப்போ நீங்கள் அஷ்டாவக்கரர் அப்படி தான் வாதத்தை ஜெயிக்க போகிறார். எப்படி ஜெயிக்கிறாருங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அர்த்தத்தை எப்படி அழகாக கொண்டு போகணும், ஒரு வாதத்தை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும்னா, நாம் இந்த தர்மசாஸ்திரத்துலேயோ நீங்கள் நம்ம ஆளவந்தார்னு கொண்டாடின்னு இருக்கோமே, இந்த வைஷ்ணவ அறிஞரோட சரித்திரமாகட்டும், இன்னும் சில அறிஞர்கள் சரித்திரத்தும் இதே 3 வாக்கியங்கள் வருது. ஒரு 3 வாக்கியம் சொல்லி அதை சரின்னு பேசணும், அதை மறுத்தும் பேசணும். அப்படி பேசுகிறவர்கள் தான் வாதிகள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இது வாதத்தோட ஒரு அடிப்படை லட்சணமாக, அது ஒரு நிபுணத்துவம் வாய்ந்ததாக அந்த வாதம் செய்கிறவங்கள ஒத்துக்கிறாங்க.
தர்மசாஸ்திரத்தில் இந்த 3 அர்த்தங்கள் இருக்குன்னு நாம் 3வது வாரத்திலையோ 4வது வாரத்திலையோ இந்த 3 இதையும் பார்த்தோம். துவன்மாதா புத்திரவதி, ராஜா சார்வபௌமஹா, ராஜபத்னி பதிவிரதா அப்படிங்கிற இந்த 3 வாக்கியத்தை ஒரு இந்த சபையில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார். ராஜ சபையில் ஒருத்தர் சொன்னார், இதை யார் மறுத்து பேசுகிறாங்களோ, மறுத்தும் பேசணும், இதை ஆதரிச்சும் பேசணும், ரெண்டுத்தையும் ஒழுங்காக பேசுகிறவர்கள் தான் எனக்கு கூட வாதத்தில் ஜெயித்தவங்கன்னு ராஜா முன்னாடி சவால் விட்டார். ராஜா சபையில் இருக்கிற ராஜாவோட ஒரு சாஸ்திர அறிஞர், ராஜா சம்பளம் கொடுத்து உட்கார வச்ச ஒரு சாஸ்திர அறிஞர் இந்த சபதம் போட்டார். ஒருத்தராலையும் பதில் சொல்ல முடியல. இப்போ குழந்தையாக ஒரு சிறுவன் எழுந்து வந்து இதுக்கு என்னால் மறுத்து பேச முடியும், தர்ம சாஸ்திரப்படி எனக்கு விளக்கமும் கொடுக்க முடியும் அந்த ஒரு குழந்தை. அதுதான் சொன்னிச்சு துவன்மாதா புத்திரவதி, ராஜாவை பார்த்து சொல்கிறது. அர்த்தமே டேரெக்டாக புரிஞ்சு போச்சு. உங்கள் அம்மா வந்து குழந்தையை பெற்றெடுத்தவள், மலடி கிடையாது அப்படிங்கிறது. ராஜாவே இருக்கார் கண்ணுக்கு நேராக சாட்சி. இது மறுத்து பேசணும், உங்கள் அம்மா மலடின்னு சொல்லணும். அப்போ தான் சொன்னோம், அந்த அம்மாவுக்கு ராஜமாதாவுக்கு ஒரே ஒரு குழந்தை, அதுதான் அந்த ராஜா, வேறு குழந்தையே கிடையாது. தமிழில் கூட பாவுண்டாவை புள்ளக்குட்டி பெத்தவ அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை நம்ம பயன்படுத்துவோம். அதாவது என்னென்னா, இந்த புள்ளக்குட்டி அப்படிங்கிற அந்த டைட்டிலே எப்போ ஒரு தாய்க்கு கொடுக்குறோம்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தை மகவை யார் ஈன்றெடுக்கிறாளோ அவளை தான் புள்ளக்குட்டிக்காரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கூப்பிடுறோம். ஆக ஒரு குழந்தைங்கிறது மலட்டுக்கு சமானம். அந்த மேற்கொண்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட வாரிசு ஏன் வரணும் அப்படிங்கிறத அழுத்தி பேசுறதுக்கு நிறைய இடம் உண்டு. அதில் இந்த சாஸ்திர அர்த்தத்தையும் சொல்கிறாங்க. 2, ராஜா சார்வபௌமஹா, ராஜன் சார்வபௌமன், நல்லவன், உலகத்தையே ஆட்சி செய்கிறவன் ராஜா அப்படின்னு. இதுக்கும் எதிர்த்து பேசுறது ஈஸி. என்னதான் இருந்தாலும் நிறைய ராஜாக்கள் இருக்காங்க, நீ முழு உலகத்தையும் நீ ஆட்சி செய்யலை, அதனால நீ சார்வபௌமன் கிடையாதுன்னு எதிர்த்து சொல்லிடுறது. 3வது ரொம்ப கஷ்டம். ராஜா சார்வபௌமன் இல்லைன்னு சொன்னாலே ராஜா தலையை வாங்கிடுவான்னா, ராஜபத்னி ராணியாக இருக்கிறக்கிட்ட போயிட்டு ராஜபத்னி பதிவிரதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதிவிரதை இல்லைன்னு வேற சொல்லணும். இப்போ இதுக்கு ராஜா வந்து தலையை மட்டுமா வாங்குவான், குடும்பத்தையே சீரழிச்சு விட்ருவான். இந்த ஒரு பயம் உண்டு எல்லாருக்கிட்டும். அதனால் யாருமே வாதத்துக்கு வராமல் இருந்தாங்க. இந்த சின்ன குழந்தை சொன்னது ராஜபத்னி பதிவிரதா அப்படின்னு சொல்லிட்டு, ராஜபத்னி வந்து ராணி வந்து பதிவிரதை தான், அதே நேரத்தில் ஒரு பதிவிரதையும் கிடையாதுன்னு நாம் இன்றைக்கி பார்த்தோம். பதி அப்படிங்கிற வார்த்தைக்கு கணவன்கிற மாதிரி இன்றைக்கி இங்கே இருக்கிற துண்டு சீட்டுகள்லாம் அர்த்தம் பண்ணின்னு இருக்கு. ஆனால் பதி அப்படிங்கிறதுக்கு காத்து ரட்சிக்கிறவர்கள் யார் காப்பாற்றவர்களோ அவர்கள் தான் பத்தின்னு பேர். அப்படி எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இந்த பசுபதிங்கிற வார்த்தையோ ரகுபதிங்கிறது வார்த்தையோ கணவன்கிற சப்தத்தில் நாம் இன்றைக்கி சொல்லலை. பத்திங்கிறது நம்மளை காப்பவர்கள் அப்படிங்கிற சப்தத்தில் சொல்கிறோம். அப்படி அந்த ராணியை காத்து ரட்சித்தவர்கள் இந்த இந்திரன், வருணன், சோமன் அப்படிங்கிற அந்த வேத மந்திரத்தை சொல்லி, ஆக ராஜா மட்டும் இன்றைக்கி ராணியை காப்பாற்ற, ராஜாவுக்கு முன்னாடி 3 பதிகள் இருந்தாங்க. அதனால் பத்திங்கிறது இங்கே பாத்திவிரத்தியம்ங்கிறது ஒரு கணவன் ஒரு மனைவிங்கிற வார்த்தையை மட்டும் குறிக்கல. பதிவிரதம் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு அல்லது ஒருவளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ரட்சகர்கள் இல்லாமல் ஒருவரை மட்டுமே நம்பியிருக்கணும். உண்மையான பதிவிரதம்ங்கிறது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் உண்டு. அந்த பதிவிரதம் என்னன்னா, நமக்கு ஒருத்தர் தான் நம்மளை காப்பாற்றுறவர், அவர் தான் பரபிரம்ம வஸ்துவாக இருக்கிற அந்த இறைவனுங்கிற அந்த நம்பிக்கை, அதுதான் பதிவிரதம். இன்றைக்கி ஒருத்தர் நாளைக்கு அரிசி கொடுக்குறான்னு ஒருத்தன்ட்ட போகிறது, இன்னொரு நாள் பிரெட்டு கொடுக்குறான்னு இன்னொருட்ட போய் அவன் தான் இன்னிலேருந்து கடவுள்னு சொல்கிறது பதிவிரதம் கிடையாது. பதிவிரதத்துக்கு எதிர்ச்சொல் என்னவோ அந்த வேசித்தனம் தான். அதே மாதிரி போகிறவங்களை குறிக்கும். எனக்கு இவன் ஒருவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறது தான் பாத்திவிரத்தியம். அந்த அர்த்தத்தில் இந்த ராணியை 3 பேர் காப்பாற்றினாங்க உனக்கு முன்னாடி. நீ மட்டும் இந்த ராணிக்கு இது கிடையாது, காப்பாற்றுறவன் கிடையாது, உனக்கு முன்னாடி 3 பேர் ரசித்தார்கள், அவர்கள்லாம் பதிகள் அப்படின்னு அந்த குழந்தை அர்த்தம் சொன்னது. இப்படி வாதம் பண்ணணும். கஷ்டமான விஷயத்தையும் எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லும் போது அதில் இருக்கிற ஆழ்ந்த கருத்துக்களையும் சொல்லணும். இப்படி வாதம் அமையணும். அப்படி அமையப்பட்ட ஒரு அருமையான வாதம் தான் அஷ்டவக்ர சரித்திரம். இந்த அஷ்டாவக்ரர் யாருன்னு பார்க்கலாம். அஷ்டாவக்ரங்கிற மகரிஷி முன்னாடி சொன்ன மாதிரி ராமாயண காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மகரிஷி. தர்மர் தீர்த்த யாத்திரை போகும்போது லோமச மகரிஷி சொல்கிறார், ஸ்வேதகேது அப்படிங்கிற அவரோட ஆசிரமத்தை காமிச்சு, இந்த ஸ்வேதகேதுவோட ஆசிரமம். ஸ்வேதகேது யார்?
அவரோட தந்தையாக இருக்கிற உத்தாலகாருணியார்னு மகாபாரதத்தில் ஆதி பருவாலேயே வருது. அதோட தொடர்ச்சி தான் இந்த கதைகள் எல்லாமே வனப்பருவால. இந்த ஆசிரமத்தை காமிச்சு இங்கே தான் வாழ்ந்தார் ஸ்வேதகேது, இங்கே தான் வாழ்ந்தார், இந்த நதியில் தான் அஷ்டாவக்கரர் குளித்து ஸ்நானம் பண்ணி தன் உடம்புல இருக்கிற அந்த அஷ்டவக்கரத்தை பூர்த்தி பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், யார் இந்த அஷ்டாவக்கரர், யார் இந்த ஸ்வேதகேது, இந்த நதிக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்குறாரு யுதிஷ்டிரர். அப்படியே அஷ்டாவக்கர சரித்திரம் ஆரம்பமாகுது. உத்தாலகாருணின்னு எல்லா சாஸ்திரங்களை படித்த பெரிய ஒரு மகரிஷி உத்தாலகர். உத்தாலகருக்கு சுஜாதா அப்படின்னு ஒரு பெண் தன்னோட மகளை தன்கிட்ட சிஷ்யராக இருந்த ககோடர் இந்த ககோட மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஆக இந்த ககோட மகரிஷிக்கும் சுஜாதாவுக்கும் பிறந்தவர் அஷ்டாவக்கரர். சுஜாதா தன்னோட மகனாக இருக்கிற அஷ்டாவக்கரர் ஈண்டெடுக்கும் போது தான் சுஜாதாவோட தாய், அதாவது உத்தாலகரோட மனைவியும் இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அப்படி வந்தவர் தான் ஸ்வேதகேது. ஆக அஷ்டாவக்கரரும் ஸ்வேதகேதுவும் மாமன் மருமான். ஆனால் 2 பேருக்கும் ஒரே வயசு. சொந்த தாய் மாமன் ஸ்வேதகேது, ஆனால் ஸ்வேதகேதுவும் அஷ்டாவக்கரரும் ஒரே வயசு உடையவர்கள். இந்த அஷ்டாவக்கரர் ஏன் பேர் அஷ்டாவக்கரர்னு பேர் இருந்ததுன்னா, அந்த அஷ்டவக்ரம் 8 வக்ரம், வக்ரம்னா இங்கே கோணல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணணும். பிறக்கும்போதே சரீரத்தில் 8 கோணல். இப்போ நம்ம நேராக இப்போ சாதாரணமாக நம்ம நேராக நிற்காமல் சாஞ்சுட்டு ஒரு மாதிரி ஒரு கழிச்சிட்டு இருந்தாலே வீட்டில் வந்து ஏண்டா கோணரேன்னு வீட்டில் திட்டுவாங்க. நேராக நில்லு அப்படிம்பாங்க. உடம்பே கொஞ்சம் பெண்ட் எடுத்து உடம்பே கொஞ்சம் வளைந்து இயற்கையாகவே அமையிற அந்த வியாதி, அது ஒரு வியாதி நாம் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோமே, அதுக்கெலாம் ஒரு பேர் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னென்னமோ. இப்படி ஒரு 8 இடத்துல உடம்பு பாகத்தில் 8 இடத்துல வளைவு எடுத்து காட்சி அளித்ததால் அஷ்டவக்கரமாக தோன்றினதால் அவருக்கு அஷ்டாவக்கரர் அப்படின்னு பேர். அவருக்கு ஏன் அந்த 8 வக்கரம் வந்தது அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த சாஸ்திரம் நிர்ணயமோ ஏதாவது ஒரு கற்ற கல்வி தொடர்ந்து எப்போ நிலைக்கும்னா அது தொடர்ந்து வாதம் பண்ணுறதால, தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதால அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்படி வாதம் பண்ணிகிட்டே இருக்கணும் கலைஞர்கள், வேத பண்டிதர்கள் தான் கத்துண்ட வேதத்தை தொடர்ந்து வேதத்தை வந்து பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறை மாத கர்ப்பம் சுஜாத்தை வீட்டில் பிரசவத்துக்கு கூட செலவுக்கு இதில் ஒரு டெய்லி உட்காந்து வேதம் சொல்லிகிட்டு இருக்கார், வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி வேத பாராயணம் பண்ணும்போது இந்த கர்ப்பத்தில் இருக்கிற அந்த சிசு சொன்ன மாதிரி இந்த வேத சந்ததி ரேவணகாங்கிற மாதிரி இந்த வேத சந்ததியாக இருந்து அந்த வேதத்தை அடுத்து காப்பாற்ற போகிற அந்த கரு உள்ளேருந்து பேசுறது, அம்மாவோட கர்ப்பத்துலேருந்து பேசுறது. அப்பா, கண்ட நேரத்தில் நீ வேதம் சொல்லிகிட்டு இருக்க, இருட்டின கவலை சொல்லிகிட்டு இருக்க, உன் கவனம் வேதத்தில் இல்லை, வேறு ஏதோ இடத்துல நீ கவலை இருக்குதுன்னு தெரியறது. நீ இத்தனை நேரம் வேதத்தை நீ பாராயணம் பண்ணியே, இதில் 8 இடத்துல தப்பு இருக்குன்னு 8 தப்பை எடுத்து சொல்லிச்சு அந்த குழந்தை. தந்தைக்கு கோபம் வந்துடுது. வக்கர கதி, இவ்வளவு வேகமாக இவ்வளவு கருவில் இருக்கும்போதே நீ வந்து தப்பை எடுத்து சொல்லணுமா, தான் தப்பு பண்ணிட்டேங்கிற ஒரு ஆற்றாமை. அதுக்கும் மேலே வயிற்றில் இருக்கிற சின்ன குழந்தை வயிற்றுக்குள்ளேருந்து தப்பு சொல்கிறதே, வேதத்தில் தப்பாக இருக்குன்னு சொல்கிறதுன்னு இந்த குழந்தைய சபிக்கிறார் தந்தை ககோடருங்கிற மகரிஷி. நீ பிறக்கும் போதே 8 கோணலோட பிறப்ப அப்படின்னு சபிக்கிறார். அப்படி பிறந்தது தான் இந்த அஷ்டாவக்கரர். அவரோட சரித்திரம் தான் நீங்கள் நான் பார்க்க போகிறோம். இப்படி பிறக்கும்போது 8 கோணலோட பிறக்கிறார். இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுறதுன்னா, இந்த பிரசவ செலவுக்கு கூட காசு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தால் இந்த தாய் சுஜாதைங்கிறவ தன்னோட கணவராக இருக்கிற ககோடர்கிட்ட, இங்கே ராஜா இருக்கார், ராஜா பேர் ஜனக மகாராஜா. இங்கே 2 அர்த்தம். இங்கே ஜனகருங்கிறவர் மிதிலா ராஜா தான். சில பேர் இவர் சீதையோட தந்தைங்கிறார். ஆதி ஜனகர்லேருந்து ஆரம்பித்து அந்த வம்சத்துக்கு நிறைய ஜனகர்கள் உண்டு. அப்போ ஏதோ ஒரு இப்போ சீதையோட தந்தைக்கும் முன்னாடி இருந்த ஒரு ஜனகர் அப்படின்னு சில பேர் அர்த்தம் பண்ணுறாங்க. ஆக அந்த ஜனக வம்சத்தில் வந்த அந்த நிமி மகாராஜா சக்கரவர்த்தி, அந்த வம்சத்தில் வந்த ஒரு ஜனகர் ஆட்சி செய்கிறார்.
அவர்கிட்ட போங்க. அவர் நிறைய யாகங்கள் யஜ்யங்கள்லாம் பண்ணுறார். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது நம்மளோட குடும்ப செலவுக்கு, இந்த பிரசவ செலவுக்கு ஏதாவது பொருள் ஈட்டின்னு வாங்க, நீங்கள் படித்த வேதத்தை அங்கே எடுத்து சொல்லுங்கன்னு அவள் மனைவி அனுப்புகிறான். அங்கே போனால் வந்தி அப்படின்னு ஒருத்தர், வந்தின் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பெயர். இந்த வந்திங்கிறவர் வாத திறமையில் இருக்கிறவர், அந்த சாஸ்திர அறிஞர். அவர் அந்த ஜனக மகாராஜா சபையிலே இருக்கிற ஒரு சபையோர். அவர் வாதம் பண்ணுறதுல மிகப்பெரிய விற்பனர். அவர்கிட்ட எப்படின்னா, நம்ம தமிழ்லேயே நம்ம அருணகிரிநாதர் சரித்திரத்திலே பார்த்துருக்கோம். அருணகிரிநாதரும் இன்னொருத்தரும் வாதம் பண்ணும்போது அந்த வாதம் பண்ணுற அந்த போட்டியே எப்படின்னா, 2 பேரும் 2 கொரடை வச்சுட்டு இந்த காயை வந்து இந்த புளியங்காயை வந்து மரத்துலேருந்து இழுக்கிறதுக்கு ஒரு பெரிய கொரட்டி மாதிரி ஒரு ரொம்ப பெரிய நீளமாக ஒரு கொம்பு இருக்கும். அதில் அதோட முனையில் வந்து கூரிய கத்தி, சின்ன கத்தி பொருத்தப்பட்டிருக்கும். அதை வச்சு 2 பேரும் 2 காதையும் பிடிச்சிப்பாங்க. யார் வாதத்தில் தோக்குறாங்களோ அவங்க ஒருத்தர் இன்னொருத்தரோட காதை அறுத்துருவாங்க. துரட்டியோ அதோ பெயர் அது இருக்குது, தமிழில் நல்ல பெயர் அதுக்கு. இப்படி அருணகிரிநாதர் வந்து அவர் ஜெயிச்சார்னு அருணகிரிநாதர் சரித்திரம் சொல்கிறது. இப்படி நிறைய பேர், காலமேக புலவர் அவரோட சரித்திரங்கள் எல்லாமே தமிழ்நாட்டிலையுமே உண்டு. இந்த சரித்திரங்கள் எல்லாமே ஒரு வாதத்துக்கு போனால் பேசினா தோத்தா காதை இருக்கணுங்கிற மாதிரி. இந்த வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் தங்கிட்ட யாரெல்லாம் வாதத்தில் தோக்குறாங்களோ அவங்கள வந்து தண்ணியில் முக்கி சாக அடிக்கிறத ஒரு வாதத்தோட பந்தயமாக வச்சுட்டு இருந்தேன். அதனாலே அவர்கிட்ட போகிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. ககோடர் போகிறார். ககோடரும் வந்தியும் வாதம் பண்ணுறார். ககோடருக்கு ஏதாவது பொருளை ஈட்டணுங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை. ஆனால் வாதத்தில் தோத்துறாரு வந்திக்கிட்ட. வந்தி முக்கி ககோடர் உயிரை விட்டு ஸ்வர்கலோகம் புகுறார். ககோடர் வந்தியால் கொல்லப்படுறார். இந்த சரித்திரம், இந்த கதை, அந்த இன்னும் குழந்தை பிறக்கலை. குழந்தை சுஜாதா கிட்ட வந்து சொல்கிறார், அம்மா ககோடன் இறந்துட்டான், இதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஒழுங்காக நீ பெற்றெடுத்து வளர்க்கணும். அவன்கிட்ட சொல்ல வேண்டாம், அது கருளே வேதம் சொல்கிறது. அதுக்கிட்ட தேவையில்லாமல் இந்த ககோடர் எப்படி இறந்தார்னு இந்த செய்தியை சொல்லாத. அப்புறம் அதுவும் சின்ன வயசுலேயே கிளம்பி போயிட்டு அதுவும் உயிரை விட்டுற போது அந்த குழந்தையாக ஒழுங்காக காப்பாற்றுமா அப்படிங்கிற. இப்படி தந்தை இல்லாமல் வறுமையில் ஈண்டெடுக்கிற அந்த தாய், கர்ப்பவதியாக இருக்கிற தாய் சுஜாத்தை ஈண்டெடுத்த குழந்தை பிறக்கும் போதே அஷ்டவக்கரத்தோட பிறகுது. கணவர் கூட இல்லை, குழந்தைக்கு இந்த குறைபாடு, இந்த தாய் மனசு வேதனைப்படுறது. இதுக்கும் மேலே இவர் தான் தந்தைன்னு சொல்ல முடியாத நிலைமை. அப்படியே அந்த குழந்தைய வளர்த்து வரா. அந்த குழந்தை வந்து தன்னோட தாத்தாவாக இருக்கிற உத்தாலக்கரையே தான் தன் தந்தைன்னு நினச்சின்னு இருக்கு. அது தந்தைன்னா அந்த உறவே என்னன்னே தெரியல. அம்மா இருக்கா, பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த தந்தைங்கிறதுக்கு அவர் தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கு அந்த குழந்தை. தானும் தன் மாமாவாக இருக்கிற அந்த ஸ்வேதகேதுவும் சேர்ந்தே வளர்ந்து வராங்க. இதுவும் உத்தாலகர் மடியில் அந்த குழந்தை 5 வயசு குழந்தை ஏறி உக்காந்துக்குமா. உக்காந்துட்டா அந்த பையன் தள்ளி விடுவான் நான் பிடிச்சி ஒவ்வொரு வாட்டியும். சின்ன வயசில் பெருசாக தெரியல. 12 வயசு ஆகி வேதத்தை சம்பூர்ணமாக அத்தியனம் பண்ணியாச்சு. 12வது வயசு முடியறதுக்குள்ளேயே மொத்த வேதங்கள், சாஸ்திரங்கள், எல்லா ஞானத்தையும் பெற்றெடுத்து அந்த அஷ்டாவக்கரருங்கிற அந்த குழந்தை. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வாட்டி மடியில் உட்கார போகும்போது தள்ளி விட்டு, நீ போய் உங்கள் அப்பா மடியில் உட்காரடா, இது எங்கள் அப்பா, உனக்கு தாத்தா அப்படின்னு இந்த ஸ்வேதகேது தள்ளி வருது. இப்போ தான் அவருக்கு தெரியறது, ஆஹா இவர் நமக்கு தந்தையே கிடையாது போல அப்படின்னு. அம்மாட்ட போய், இவர் யாரும் அந்த பெரியவர், இவர் தான் என்னை காப்பாற்றுறவர்னு நினச்சிட்டு இருக்கேன், இவர் என் தந்தை கிடையாதுங்கிறாரு, தந்தைனா என்ன அப்படின்னு தந்தைனாலே என்னன்னு தெரியல, பிதா யாருன்னு கேட்குறது அம்மா கிட்ட போய். சொன்னார், உன்னோட அப்பா வந்து மேற்கொண்டு சொல்லாமல் இருக்க முடியல அந்த தாயால். உத்தாலக்கர் உன் தாத்தாப்பா, நான் அவனோட மகள். உன்னோட தந்தை யாருன்னா ககோடருங்கிற ஒரு மகரிஷி, அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. யார், எப்படி போனார், உயிர் போச்சுன்னு கேட்கும்போது நடந்த கதையெல்லாம் சொல்கிறான். நான் போய் என்ன பயந்தாலும் நடக்கிறது, நான் போய் வாதத்தில் ஜெயிக்கிற அந்த வந்தியை ஜனக சபைக்கு போகிறேங்கிறது. தன்னோட மாமாவாக இருக்கிற அந்த ஸ்வேதகேது, நண்பனையும் மாமாவும் நண்பனுமாக இருக்கிற அந்த ஸ்வேதகேது அழைச்சிண்டு அந்த குழந்தை கிளம்புறது ஜனக மகாராஜா சபைக்கு. இந்த இடத்துல இருந்தால் அந்த வாதங்கள் ஆரம்பம். இந்த அஷ்டவக்ர கீதை அத்வைத பரமான சாஸ்திரம். இப்போ கீழே கணேஷ் வந்திருக்கார், டாக்டர் ஸ்ரீகாந்த் இங்கே இருக்கார். இவங்கெல்லாம் அந்த அஷ்டவக்ர கீதையை வந்து இங்கே கிளப் ஹவுஸில் வந்து ஒரு கிளாஸாகவே எடுக்கிறாங்க, 20 அத்தியாயங்களையும். நாம் இங்கே மகாபாரதத்தில் இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் எப்படி வாதங்கள் கட்டமைச்சிருக்காங்க, எப்படி சாஸ்திர நிர்ணயம் பண்ணியிருக்காங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோக்கம். இந்த அஷ்டாவக்ரர் முதல்ல இந்த குழந்தை இந்த வாயில் காப்போன் கிட்ட போய் நிற்கிறது.
ஜனக சபையில் போய் நிற்கிறது, உள்ளே என்னை விடு, நான் ஜனக்கனை போய் பார்க்கணுங்கிறது. வாயில் காப்பன் சொல்கிறான், உனக்கெல்லாம் வழி விட முடியாது, உனக்கு வழி கிடையாதுங்கிறான். உடனே இந்த குழந்தை ஆரம்பிக்கிறது, எனக்கு வழி இல்லாட்டி யாருக்கும் வழி கிடையாது அப்படிங்கிறது. எனக்கு நீ வழி விடாட்டி யாருக்கும் வழி விடக்கூடாதுங்கிறது. நம்ம இங்கே டிராஃபிக் சென்ஸில் இங்கே வந்து ரைட் ஆஃப் வே அப்படின்னு டிராஃபிக் ரூல் ஒன்று இருக்குது. ஒரு ரோடு இருக்குது, ரோட்டில் நம்ம நேராக போகிறோம்னா நமக்கு தான் அந்த ரோட்டில் ரைட் ஆஃப் வே, நம்ம தான் முதல்ல போகணும். லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறவங்களோ ரைட் டேர்ன் எடுக்கிறவங்களோ நமக்கு வழி விட்டதுக்கு அப்புறமேல் தான் அவங்களால உள்ளே வரணும். சிக்னல் இல்லாட்டி நமக்கு தான் ரைட் ஆஃப் வே. இப்படி எனக்கு தான் வழி அப்படிங்கிறது. அது எப்படி வழினா ஒரு ஸ்லோகம் சொல்லி, ஒரு சாஸ்திர வாக்கியத்தை ஒரு ஸ்லோகமாக சொல்கிறது அந்த குழந்தை தன்னோட ஞானத்தை காமிக்கிறதுக்காக. கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, செவி புலனில் குறைபாடு இருக்கிறவங்க, மகளிர், சுமை தூக்கி கர்ப்பவதியாக இருக்கிற மகளிர், ராஜா, இந்த 6 பேரும் நடந்து போனாங்கன்னா ஒரு பாதையில் அவங்களுக்கு எல்லாரும் வழி விடணும். இவங்களுக்குலாம் தான் வழி. இவங்க யாருமே இல்லை, இவங்க நேராக நடந்து போகணும். இவங்களுக்கு யாராக இருந்தாலும் வழி விடணும். இதையும் தாண்டி 7வது ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா எல்லாத்தையும் வாசித்து அந்தனர், பிராமணருக்கு வழி விடணும். இங்கே ஏதோ பிராமணரை பார்த்தா எல்லாம் நான் வந்து நிற்கணும், பிராமணர் வந்து இங்கே ஒரு ஜாதி வெறுப்பு பண்ணிட்டாருங்கிற மாதிரிலாம் தூக்கிட்டு இருப்பார். இங்கே என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் வழி காட்டுபவர், முதல்ல முன்னாடி போயிட்டு எல்லாருக்கும் வழியை அமைச்சு கொடுக்குறவர். இப்படி தான் வாழணும், இப்படி தான் இதுதான் நமக்கு நல்லது, இதுதான் சரியான பாதையை நமக்கு யார் காமிக்கிறாரோ அந்த பிராமணருக்கு தான் வழி உண்டு. அவருக்கு வழி இல்லாட்டி யாருக்கும் வழி கிடையாது. அவரை வச்சு தான் எல்லாருக்குமே வழி அப்படிங்கிற போகிற பாதைக்கு இருக்கிற அர்த்தத்தையும் சொல்லி அதுலேருந்து சாஸ்திரபரமான அர்த்தத்தையும் சொன்னார் அஷ்டாவக்ரர். ஆச்சரியம், என்னடா ஒரு சின்ன குழந்தை ஏதோ ஸ்லோகத்தை வந்து சொல்கிறது, சரி எங்கேயோ மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்லிடுத்தோ என்னமோ அப்படின்னு இந்த காவலாளிக்கு சந்தேகம். காவலாளிக்கு என்ன புரிய போகிறது? ஒன்றுமே புரியலை. இல்லைப்பா, நீ என்ன வேணால் சொல்லு, இந்த சின்ன குழந்தைங்க சிறுவர்கள் உள்ளே நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது, வயது முதிர்ந்தவர்கள் படித்தவங்க தான் உள்ளே போகணும்னு சொல்லி திருப்பி அஷ்டாவக்ரர் பதில் சொன்னார். 12 வயசில் அந்த குழந்தைக்கு அஷ்டாவக்ரர் இருக்கு. பதில் சொன்னார், நானும் விருத்தன் தான், நானும் முதியவன் தான். முதிர்ச்சி எது? முதிர்ச்சி வயசில் வர்றது முதிர்ச்சியான இல்லை. புனிதமான விரதங்கள், நோன்புகளை பூர்த்தி பண்ணுறவன் எவனோ, கர்மாக்களை ஒழுங்காக செய்கிறவன், எல்லாத்தையும் செஞ்சு பூர்த்தி பண்ணுறவன் எவனோ, வேதத்தை தனக்கு ஆதாரமாக இருக்கிற கல்வியை பூர்ணமாக முழுசாக வாசித்து கற்று தேர்பவன் எவனோ, பெரியோருக்கு பணிவிடை செய்கிறவன் எவனோ, ஆசைகளை யாருக்கு கட்டுப்படுத்த தெரியுமோ, இந்த பூர்ண ஞானத்தை உணர்ந்தவன் எவனோ அவன்தான் வயது முதிர்ந்தவன், அவன்தான் பெரியவன். இந்த 5 குணமும் எனக்கு இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு கூரையை கொளுத்துறதுக்கு ஒரு சின்ன தீ பொறி போதும், ஒரு பெரிய அக்னி கங்கே தேவையில்லை. இந்த சின்ன தீ பிழம்பு என்கிட்ட இருக்கு ஞானம்ங்கிறது. ஆக நான் தான் முதிர்ந்தவன், எல்லாரையும் காட்டிலும் நான் பெருமையாகவே சொல்லுவேன், நான் தான் வயசில் பெரியவன் அப்படிங்கிறது. இதுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இந்த வாயில் காப்பவனுக்கு இந்த பாதுகாவலனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பெரிய படிப்புங்கிற ஞானம்ங்கிற என்னமோ பெருசாக சொல்கிறேன், இதெல்லாம் இருந்தால் தான் வயசில் பெரியவங்கிறீங்க. உன் ஞானம் என்னன்னு சொல்லு, முதல்ல உனக்கு அந்த ஞானம் இருக்கா நான் சோதிக்கிறேன். என்ன உனக்கு பெருசாக அப்படி ஞானம் இருக்குது, நீ வயசில் முதிர்ந்தவன் நீ சொல்கிற மாதிரி ஞானிகள் தான் முதிர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட உனக்கு என்ன ஞானம் இருக்குது சொல்லுங்கிறது. இது சொல்கிறதே பெரிய ஞானம் தேவை சொல்கிறதுக்கு. இன்னும் கேட்குற உனக்கு என்ன ஞானம் இருக்குன்னு கேட்குற. அப்போ அந்த குழந்தை அஷ்டாவக்ரர் சொல்கிற, இலவம் பஞ்சு மரம் இருக்கு, அந்த இலவம் பஞ்சு மரத்தில் அந்த பழம் பூக்காது. அதனால் அதில் வந்து நிறைய முடிச்சுகள் இருக்கும். அந்த முடிச்சுகளை வச்சு தான் அந்த மரம் எவ்வளவு தொன்மைன்னு சொல்லணும். அந்த வெறும் முடிச்சுகளை வச்சு இலவம் பஞ்சு மரத்தோட வயசை கணக்கிட முடியாது. ஆக ஒரு மரத்தோட வளர்ச்சி அதோட வளர்ச்சி சார்ந்ததல்ல, ஒரு உயிரோட வளர்ச்சி அதோட உடல் சார்ந்ததல்ல. ஒரு மரம் முழுதான மரம் ஆகுதுன்னு எப்போ ஒத்துக்கிறோம்னா, அந்த மரம் என்னைக்கு கனியை பூத்து கொடுக்குதோ, எப்போ ஒரு பழத்தை கொடுக்குதோ அப்போ தான் அந்த மரம் முழு வளர்ச்சி அடைந்ததுன்னு சொல்கிறோம். அது உயரத்தை வச்சியோ அது வேரோட ஆழத்தை வச்சியோ இந்த மரம் பழசுன்னு நம்ம சொல்கிறதில்ல. இந்த மரம் பழம் ஈணுதா அப்படின்னு பார்க்குறோம். பழமே ஈன்றாத மரங்கள்லாம் வளர்ச்சி அடையாத மரங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லி, தலை நரைச்சவங்க எல்லாம் வயசானவங்க கிடையாது, தலை நரைக்காதவன் எல்லாம் இளைஞன் கிடையாது அப்படிங்கிறது நம்மளே பார்க்குறோமே. எவ்வளவோ கோடி செலவு பண்ணி தலைக்கு விக்கு மாட்டிக்கிட்டுலாம் இன்றைக்கி நிறைய பேர் சுற்றுறாங்க.
தலைக்கு டோப்பா கவுக்கிறதுக்காகவே பீகார்லேருந்து அழைச்சிட்டு வந்து டோப்பாவெல்லாம் மாட்டிக்கிட்டு தான் இளமைன்னு காமிக்கிறாங்க. கேட்டால் இளைஞர் அணி தலைவருங்கிறாங்க. கொள்ளு பேரன் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். இப்படி இருக்கிற ஆட்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெறும் தலை நரைக்காமல் இருக்கிறதாலே அவங்களாம் முதிர்ந்தவர்களா, அவங்களாம் இளைஞர்களான கிடையாது. வயசு தான் ஆக போகுது. சொல்லப்போனால் எங்கள் பாட்டிக்கு வந்து கடைசி வரைக்கும் முடிய நரைக்கல. என்னோட தந்தை வழி தாயாருக்கு அவங்க வந்து கரிசலாங்கண்ணி கீரையில் ஒரு சின்ன தைலம் மாதிரி எடுத்து தலைக்கு தேய்ச்சிப்பாங்க. அது ஒன்றும் ஹேர் டைலாம் கிடையாது. அப்படி இருந்துமே இருக்கும் அவங்களுக்கு அது வந்து இந்த கேஸ் ஆரோக்கியத்துக்காக தேய்ச்சிப்பாங்களே தவிர அதை தாண்டி அவங்க பெருசாக தன்னோட உடம்பை பெருசாக பார்த்துட்டே கிடையாது. எங்கள் பாட்டி பெருசாலாம் ஒன்று அந்த அழகுப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இது பண்ண கிடையாது. நல்ல ஒரு பூர்ணமாக ஒரு 70-75 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் தலைமுடியே நரைக்கலை. எங்கள் பிசிராந்தையாருங்கிற தமிழறிஞரை பற்றி நாம் பார்த்துருக்கோம். எங்கள் இதை அறிவு முதிர்ச்சி இல்லையோ, எங்கே கஷ்டம் இல்லையோ, மனசு கஷ்டப்படலையோ தலை நரைக்காதும்பாங்க. உன்னத விவேகிகளுக்கு தலை நரைக்காதும்பாங்க. ஆக தலை நரைக்காமல் வெறும் கருப்பாக இருக்கிறவங்க எல்லாம் சின்ன பையனும் கிடையாது அப்படிங்கிற ஒரு உன்னத அர்த்தத்தை சொல்கிறார் அஷ்டாவக்கர். ஆக ஒருத்தனோட முதிர்ச்சிங்கிறது அவனோட தகுதி சார்ந்தது, அவனோட ஞானம் சார்ந்ததுன்னு சொல்கிறார். இதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார். குழந்தைக்கு, ஒரு சின்ன குழந்தைக்கு ஞானம் இருந்தால் கூட அவனை நீ என்னடா சொல்கிறது, அவன் முதிர்ச்சியானவன் கிடையாதுன்னு தேவர்கள் சொல்கிறாங்க. அந்த குழந்தை தான் வயதில் மிகுந்தவன், அவனுக்கு தான் மரியாதைங்கிறார். இன்றைக்கி கூட நம்ம வேத பாடசாலை போனோம்னா குழந்தைகளுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுறோம். அங்கே குழந்தைகள்னு சொல்கிற அந்த வேத பண்டிதர்களுக்கு தான் நமஸ்காரம். 80 வயசு தாத்தாலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. காரணம் என்ன? அந்த தகுதிக்கு நமஸ்காரம். நன்றாக படிப்பு யாருக்கு இருக்கோ அவங்க தான் பெரியவங்க. அதுதான் வயது. வெறுமன வயதை வச்சோ, நரமுடிய வச்சோ, செல்வத்தை வச்சோ, கூட இருக்கிற நண்பர்களோ வச்சு வர்றது வயசு கிடையாது, தகுதி கிடையாது. ஞானம் தான் தகுதி அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. நம்ம சொன்ன மாதிரி இப்போ சிவாச்சாரியர்கள் இருக்காங்க, பட்டர்கள் இருக்காங்க, சன்னியாச இந்த சிவதீட்சை வாங்கினவங்களும் சரி, இந்த சமாசிரணம் ஆனவங்களும் சரி, அவங்க யாருக்கும் நமஸ்காரமே பண்ண மாட்டாங்க. அவங்க ஆச்சாரியங்களை தவிர வேறு யாருக்குமே நமஸ்காரம், பெரியவங்க வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க யாருக்கும் நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. நமக்கே இந்த சரித்திரம் தெரியும். மகா பெரியவர் வந்து கிருபானந்த வாரியாரும் மகா பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்கு கிருபானந்த வாரியார் போனார். வாரியார் சுவாமிகள் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது பெரியவா தடுத்து நிறுத்தினார். நீங்கள் தீட்சை வாங்கினவங்க, நீங்கள் எப்போவுமே சிவநாமத்தை சொல்கிறவங்க, நீங்கள் நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினார் பெரியவர். ஆக வயசுங்கிறது, பெரியவங்க சின்னவங்கிறது தகுதி சார்ந்து, ஞானம் சார்ந்து வர்றது அப்படின்னு இந்த இதை அர்த்தத்தை எடுத்து சொல்கிறார். பாதுகாவலனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரைட்டு, இந்த குழந்தை இன்றைக்கி ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்கு தான் வருதுன்னு ஒரு சல்யூட் அடித்து உள்ள அமிச்சான். இப்போ அடுத்து வந்திக்கிட்ட போகணும். வந்திக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட போய் ராஜாவுக்கு வணக்கம் சொல்லி, ராஜா நான் வந்து என் பேர் அஷ்டாவக்கரன் பேர், நான் இந்த வந்தியோட வாதம் பண்ண வந்திருக்கேங்கிற. சின்ன குழந்தை, நீ ஒரு 12 வயசு குழந்தை, உங்கள் அப்பா வந்து வந்தி கொண்டுட்டான்னு சொல்கிறேன், எனக்கு எல்லாம் புரியுறது. உன் கஷ்டம் போக்குறதுக்கு உனக்கு செல்வம் என்ன வேணுமோ நான் தரேன், உன்னை நல்லபடியாக நான் அனுப்பி விட்றேன், வழி அனுப்புகிறேன். அந்த வந்திக்கிட்ட போகாத, உன் உயிரை காப்பாற்றிக்கோ. நீ வாசல் காப்போன்ட்டு நீ பேசுனதெல்லாம் நான் இங்கேருந்து கேட்டுட்டு இருந்தேன். எவ்வளோ இந்த சின்ன வயசில் என்ன ஒரு அபார ஞானம். ஆனால் உன்னை விட பெரிய ஞானிகள்லாம் வந்திக்கிட்ட தோற்று உயிரை விட்டுருக்காங்கப்பா. நீ இன்னும் நிறைய வருஷம் வாழணும். உன்னோட உயிரை சின்ன வயசில் இப்படி விட்டுறாத. உனக்கு என்ன உதவி வேணுமோ பொருள் உதவியிலேருந்து எல்லா பரிசுகளும் கொடுத்து அனுப்புகிறேன், கிளம்புங்கிற ஜனகர். நான் என்னோட ஞானம் இன்னதுன்னே உனக்கு தெரியாமல் நீ எப்படி என்னை தீர்மானம் பண்ணலான்னு ஜனக மகாராஜாவே கேட்குறார் அஷ்டாவக்கர். ஜனகர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே என்னென்னா நல்ல படித்தவர், நல்ல மாமயத்தைன்னு பார்த்தோம். ஜனகருக்கே ராஜரிஷின்னு ஒரு பேர். ஒரு சில பேர் தான் இந்த ராஜரிஷின்னு நம்ம கூப்பிடுவோம். ஹரிಶ್ಚಂದ್ರ மகாராஜா, ஜனகர், இதுதான் ராஜாக்களாக இருந்தாலும் ஞானிகளாக வாழ்ந்தவர்கள் நம்ம இதிகாச புராணங்கள் கொண்டாடுறது. அப்படிப்பட்ட ஜனகர் வந்து ஒரு ராஜாவாக இருந்தால் கூட ஒரு ரிஷிக்கு உண்டான மகத்துவத்தை பொருந்தியவர் ஜனக மகாராஜா. அப்படிப்பட்ட ஜனக மகாராஜா சொல்கிறார், என்னோட ஞானத்தை ஒரு சின்ன பரீட்சை வச்சுருவோம், உன்னோட ஞானத்துக்கும் என்னோட ஞானத்துக்கும். நீ என்னையும் மிஞ்சி நிற்கிறீன்னா நான் உன்னை அப்புறம் மேற்கொண்டு உள்ளே அனுப்புகிறேங்கிற. இப்போ ஜனகர் புதிர் போகிறார் அஷ்டாவக்கர்கிட்ட. வாயில் காப்போனை தாண்டியாச்சு. இப்போ ராஜா கிட்ட அஷ்டாவக்கரர் பேசுகிறார். 30 பிரிவு, 12 பகுதி, 24 இணைப்பு, 360 ஆரம் கொண்ட ஒரு சக்கரம் இருக்குது. என்ன, 30 பிரிவுகள் ஒரு சக்கரத்துக்கு.
சக்கரத்தில் 12 பகுதிகள், அதில் 24 இணைப்புகள், 360 ஆரம் இது கொண்ட ஒரு சக்கரம் இருக்குது. இந்த சக்கரம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வேதம் தெரிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த சக்கரம் பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா உனக்கு வேதம் தெரிஞ்சிருக்கு, நீ ஞானின்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் சொல்லுன்னு ஒரு வித்வத் பரமாக ஒரு கேள்வி கேட்குறார். இதுக்கு பதில் சொன்னால் 30 நாள் 12 மாதம் 24 பட்சம் 24 மணி நேரம் 360 நாள் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இந்த சக்கரம்ங்கிறது காலச்சக்கரம். எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டீங்க. அதில் 6 காலம் இருக்குது. இந்த 6ங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். நீங்கள் மாதம் 4 சொன்னீங்க, பட்சம் சொன்னீங்க, 6 காலம் இருக்குது. கார்காலம், குளிர்காலம், வெயில் காலம், இளவேநீர், முதுவேநீர்லாம் நம்ம சொல்கிறோமே. இப்படி ஒரு 6 காலங்கள் இருக்குது. நீ சொல்கிறது காலச்சக்கரம்னர். இங்கே ஒரு விஷயம் புரியணும். சில அறிவுஜீவி மதங்கள்லாம் ரொம்ப சமீப காலம் வரைக்கும் இந்த உலகம் தட்டை நம்பின்னு இருந்தது. நம்ம உலகம் மட்டும் உருண்டைன்னு சொல்லலை, காலமே ஒரு சக்கரம்னு சொன்னோம். நடந்த யுகங்கள் சம்பவாமி யுகே யுகேங்கிற மாதிரி நடந்த காலங்கள்லாம் திருப்பி திருப்பி நடக்கிறது. இன்னைக்கு காலத்தால் சூரியன் உதிக்கிறார், ராத்திரி அஸ்தமனம் ஆகிறார், மறுபடியும் அதே சூரியன் அடுத்த நாள் வரார். இன்றைக்கி போனால் அதே மாதம் 11 மாதம் கழித்து திருப்பி அதே மாதம் திருப்பி பிறக்கிறது. ஆக காலமும் சுழற்சி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொன்ன தர்மம் நம்ம மதம் தான். இந்த டைம் லூப்லாம் என்னமோ சொல்கிறாங்களே, அது இயற்கையாக அமையப்பட்டது நம்மளோட தர்மம். அதை எடுத்து சொன்ன தர்மம் நம்ம தர்மம் தான். இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு இது புரியாது. இப்படி காலத்தோட மகிமையை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, வேதத்தில் இந்த உபனிஷத்தில் இந்த வாக்கியம் இருக்குது. இந்த 30 நாள், அந்த 12 ஆகாரம், 24 இணைப்பாக இருக்கிற அந்த காலச்சக்கரம் சுழதுன்னு அந்த உபனிஷத் வாக்கியம். இந்த வாக்கியம் வேத வாக்கியம் தனக்கு தெரிஞ்சிருக்கான்னு சோதிக்கிறார் ஜனகர். அதை சொல்லி அவர் விட்ட ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ட்ராவாக 6 காலங்களும் இருக்குன்னு சொல்லி எடுத்து சொன்னார் அஷ்டாவக்ரர். இப்போ அடுத்து கொஞ்சம் லௌகீகமாக போகலாம், கொஞ்சம் சாதாரணமாக இந்த வாழ்க்கைக்கு தேவைங்கிற மாதிரி போகலாமேன்னு ஒரு புதிரை ஒரு படி கம்மி பண்ணிவிட்டு இன்னும் கஷ்டமான ஒரு கேள்வி கேட்குறார். உறங்கும் போது கண் மூடாதது எது? பிறக்கும் போது அசையாதது எது? இதயம் இல்லாதது எது? தன் வேகத்தை தானே அதிகரிப்பது எது அப்படின்னு கேட்குறார். இதற்கு ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்லிட்டார். உறங்கும் போது கண் மூடாதது மீனுக்கு கண் இமையே நம்ம பார்த்தோம். இந்த அனிமிஷ அப்படிங்கிற வார்த்தை நலதமயந்தி சரித்திரத்திலே பார்த்தோம். தேவர்களுக்கு கண் இமைக்காது, மீன்களுக்கு கண் இமைக்காதுன்னு பார்த்தோம். அனிமிஷர்கள் அப்படின்னு பேர் தேவர்களுக்கு, மீனுக்குமே அனிமிஷா அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு சம்ஸ்கிருதத்தில். உறங்கும்போது கண்ணை மூடாதது மீன், பிறக்கும்போது அசையாதது முட்டை, இதயமே இல்லாதது கட்லால் செஞ்ச பொம்மை, எது தன்னோட வேகத்தை தானே கூட்டிக்கும்னா 6 அப்படின்னா. இதில் ஒரு சூக்ஷ்மமான அர்த்தமும் உள்ளே இருக்குது. உறங்கும்போது கண்ணை மூடாதது மீன், அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்றைக்குமே விழிப்போடு இருக்கிற ஜீவாத்மா தான் நம்ம ஏதாவது சுவாமி அடையணும்னு நம்ம முயற்சியில் இருக்கிற இந்த ஜீவன் தான் மீன் அப்படிங்கிறார். பிறக்கும்போது அசையாதது எதுனா முட்டை. இந்த உலகமே எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இருக்கே, அது ஒவ்வொரு பிறக்கும்போது அசையாமல் இந்த பூமியாக அந்த பூமி சுழறதுன்னா கூட அந்த பூமி யார் பிறந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ எப்படி பிறந்தாலும் அவன் வாழ்க்கையை அவன் அனுபவிச்சாகணும். யாருக்கும் மாறாமல் இருக்கிற, நிலை தாழாமல் இருக்கிறது பூமி. இதயமே இல்லாதது எதுனா இந்த கற்சிலை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு உடலை ஆன்மா விட்டு நீங்கினா அது வெறும் சரீரம் தான். இந்த ஆன்மா தான் உண்மையான உயிர். அதை விட்டுட்டு இந்த சாதாரண அழிய போகிற இந்த உடலை கொண்டாடுறியே அப்படிங்கிற ஒரு நல்ல அந்த காயம் சார்ந்த ஒரு அர்த்தமும் சொல்கிறாருங்க. எது தன் வேகத்தை தானே கூட்டிக்கணும்? 6க்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தேவையில்லை. அது கரடு முரடெல்லாம் அதுவே ஏறி இறங்கி தன்னோட வேகத்தை தானே கூட்டின்றால் தான் அந்த ஒரு ஆறுங்கிறது தொடர்ச்சியாக ஓடும். யோகிகளும் ஹிதயமும் அப்படி தான். யோகி ஹிருத் தியானகம்யம் அப்படிங்கிறோமே நாம. யோகிகள் ஹிருதயத்தில் பகவான் வாசம் பண்ணுறான்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னா, யோகிகள் எங்கே இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த பரபிரம்ம வஸ்துவாக இருக்கிற அந்த பகவானை அடையிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை நோக்கி சென்றுக்கிட்டே இருப்பாங்க தங்களோட பாதையில். அதனால தான் யோகிகள் 6க்கு சமானம்னார். இப்படி சூக்ஷ்ம அர்த்தத்தையும் சொன்னார். அசந்து போயிட்டான் ஜனக மகாராஜா. நீ சரியான ஆள் இந்த வந்தியை தோற்கடிக்கிறதுக்கு. என் சபையில் அந்த வந்தி இருக்கார், வந்தியை நீ தோற்கடிக்கலாம், இப்போ நீ வந்திக்கிட்ட போய் வாதம் பண்ணுங்கிறார். ஆக கடைசியாக வந்தியை பார்க்குறார். இப்போ வந்திக்கிட்ட வாதம் ஆரம்பம்.
வந்தி வந்து யார் என்னன்னே தெரியல, எங்கே இருக்காருன்னே தெரியல சபையில். இந்த வந்தின்னு ஒருத்தர் யாரோ இருக்காராமே, யாருன்னு எழுப்புங்கடா அப்படின்னு கேட்குறார் இந்த அஷ்டாவக்கரர். வந்திங்கிறது யாருன்னு காமிச்சு கொடுங்கன்னு கேட்குறார். வந்தி ஒரு மூலையில் உட்காந்துருக்கார். வந்தி பயந்து போய் உட்காந்துருக்காங்களோ அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் சலசலப்பு ஏற்படுத்துகிறாங்க. அப்போ வந்தி சொல்கிறார், நான் ஒன்றும் பயந்துட்டு உட்காரல, தூங்குற புலிடானா, ஒரு புலி தூங்கின்னு இருக்கு, தட்டி எழுப்பிடாத அந்த புலியங்கிற. ஒரு பாம்பு தூங்கின்னு இருக்கு, பாம்போட தலையில் மிதிக்காத, விஷமான பாம்பு கடிச்சிரும் அப்படிங்கிற. இந்த உள்ளே தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பாதேங்கிற மாதிரிலாம் இந்த சினிமா டைலாக் வச்சாங்கல்ல, இதெல்லாம் உருவினது மகாபாரதத்துலேருந்து. அதனால தான் சொல்கிறது, மகாபாரதத்தில் இல்லாத உலகத்தில் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வசனம் எழுதுகிறவங்க கூட, இதுக்கு முன்னாடி வசனம் எழுதுகிறவங்க கூட நிறைய இந்த இதிகாச புராணங்கள்லேருந்து எடுத்தது தான் அதிகம். இந்த லைன் எக்ஸாக்டாக அப்படியே இருக்குது. தூங்குற சிங்கத்தை தட்டி எழுப்பாத, தூங்குற புளியை தட்டி எழுப்பாதங்கிற வாக்கியம் அப்படியே இருக்குது மகாபாரதத்தில். இன்னொரு ரசமான ஒரு விஷயம், அதுக்காக சொல்லலாம். என்கிட்ட வராத, இந்த பந்தயம் தெரியுமா தெரியல, உங்கள் அப்பாவே நான் மேலோகத்துக்கு அமிச்சவன், என் கூட யார் வாதத்துக்கு வந்தாலும் நான் அமுக்கி மூழ்கடிச்சு கொண்டுடுவேங்கிறது. அதுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். அதே தான் பந்தயம். நீ என்னை ஜெயிச்சா நீ என்னை தண்ணியில் அமுக்கிக்கலாம், மாறா அஷ்டாவக்கரனாக இருக்கிற நான் உன்னை ஜெயிச்சா நான் உன்னை அனுப்பட்டுமான்னு கேட்குறேன். என்னை யாரும் அனுப்புறதுக்கெலாம் யாரும் பிறக்கலைங்கிற. அதுக்கு தான் வந்திருக்கேன் பிறந்து. இதே தான் வாதம். நம்ம 2 பேரும் வாதம் பண்ணலாம். வாதத்தில் நீ ஜெயிச்சா என்னை முக்கி அனுப்பிடு, இல்லைன்னா நான் உன்னை முக்கி உன் உயிரை போக்கடிச்சிடுவேங்கிற அஷ்டாவக்கர. சரி, வாதத்துக்கு தயாரினோட எல்லா மக்களும் கூடுறாங்க. ஒரு சின்ன 12 வயசே ஆன குழந்தை பிரம்ம தேஜஸோடு வந்து உட்காந்துருக்கு சபையில். வந்தி எல்லாரையும் சாகடிக்கிற மிகப்பெரிய சாஸ்திர நிபுணர், பெரிய ஞானின்னு கொண்டாடுற வந்திக்கும் அஷ்டாவக்கரருக்கும் வாதம் ஆரம்பம். என்ன போட்டி விதினா, இடைப்படாம 2 பேருக்கும் ஞானம் இருக்குன்னு ப்ரூவ் ஆகிடுத்துப்பேன். வந்திக்கு நிறைய ஞானம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அஷ்டாவக்கர ஞானத்தை இந்த நாடே பார்த்துட்டு இருக்கு. அந்த வாயில் காப்பவன் கிட்ட பேசினதையும் ராஜா கிட்ட பேசினதும் இப்போ 2 பேரையும் சமன்படுத்தி 2 பேரையும் உட்கார வச்சுருக்காங்க, வாதத்துக்கு உட்கார வச்சுருக்காங்க. இப்போ வாதம் எப்படி அமையணும்னா, எண்ணிக்கையில் கொண்டு போயிடலாம் வாதத்தை அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. எண்ணிக்கையில் எப்படி கொண்டு போகிறதுனா, 1 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு 1 சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நான் சொல்லி ஆரம்பிப்பேன். வந்தி சொல்கிறேன், எதெல்லாம் 1ன்னு நான் ஆரம்பிப்பேன். அதுக்கு நான் ஒரு ஸ்லோகமாக சொல்லுவேன், ஒரு கவிதையாக சொல்லுவேன். அடுத்து 2ங்கிறதுக்கு நீ ஒரு கவிதை, ஒரு ஸ்லோகம் சொல்லணும். நீ ஒழுங்காக சொல்லணும், உடனே சொல்லணும், தங்குதடை இல்லாமல் நிறுத்தாமல் சொல்லணும். அந்த சொல்கிறதுல வந்து அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அந்த மீட்டர், அந்த கிராமரும் கரெக்டாக இருக்கணும். அந்த வார்த்தை பிரயோகங்களும் ஸ்லோகங்கிற மாதிரி அந்த துணியில் இருக்கணும். அதில் ஒரு அர்த்தமும் இருக்கணும். தப்பாக சொன்னாலும் சரி, அந்த ஸ்லோகத்தோட அந்த இலக்கண மரபை தாண்டி நீ தப்பாக பேசினாலும் நீ தோத்த. இப்படி நம்ம 1, 2, 3, 4 மாற்றி கொண்டு போவோம். யார் எத்தனை எண்ணம் வரைக்கும் வேணாலும் நம்ம போகலாம், யார் கடைசியில் தோக்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இதுதான் பந்தயம். நானே ஆரம்பிக்கிறேன்னு வந்தி ஆரம்பிக்கிறார். நான் தானே இந்த ரூல் போட்டேன், நானே ஆரம்பிக்கிறேன் பார், இதை ஃபாலோ பண்ணி என் கூட மோது அப்படிங்கிற ஆரம்பிக்கிறார். 1 அப்படிங்கிறார். இங்கேருந்து அஷ்டாவக்கர கீதையோட சூக்ஷ்ம அர்த்தம் ஆரம்பம். அந்த அஷ்டாவக்கர கீதை 20 அத்தியாயங்கள் இருந்தாலும் அது ஆத்ம விசாரத்தையும் அத்வைத்தபரமான சித்தாந்தத்தையும் எடுத்து சொன்னாலும், இந்த அஷ்டாவக்கர கீதைக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த 20 இந்த 12-13 வாதங்கள். அதுதான் இன்றைக்கி நாம் அனுபவிக்க போகிறோம். 1 அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்தி சொல்கிறார், பல உருவங்கள் இருந்தாலும் பல அக்னிகள் நம்ம சொன்னால் கூட, அந்நியவாகனீயம், தசாக்னி, இப்படி அக்னிக்கு நிறைய பேர் இருந்தால் கூட எல்லாமா இருக்கிற அந்த நெருப்பு 1 தான். தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற இந்திரன் ஒருத்தன் தான். இந்த உலகத்துக்கே பிரகாசம் கொடுக்குற சூரியன் ஒருத்தன் தான். பித்ருக்கள், முன்னோர்களுக்கு தலைவனாக இருக்கிற, ராஜாவாக இருக்கிற, பித்ருக்களை கட்டி ஆள்ற ஒரே தலைவன் யமன் தான். ஆக 1 அப்படிங்கிற இது பார்க்கறதுக்கு வந்து இது ஸ்லோகமாக சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு உள்ள ஒரு அர்த்தமும் இருக்குது. ஆண்டவன் யாரோ, நம்மளை தலைவன் நம்ம யாரோ சொல்கிறோமோ, நமக்கு புலன், நம்மளோட ஞானத்துக்கு வழிகாட்டி யாரோ, யார் உண்மையான ஞானியோ அவர் தான் 1 இருக்கான். அந்த 1 தான் எல்லாமாவும் இருக்குங்கிற அந்த பெரிய அத்வைத்த தத்துவத்தை தான் 1 அப்படின்னு ஆரம்பித்தார் வந்தி. அஷ்டாவக்கரர் பதில் சொல்கிறார், இந்திரன் அப்படிங்கிற தேவதையும் அக்னிங்கிற தேவதையும் என்றைக்குமே பிரிய மாட்டாங்க. இந்திரனும் அக்னியும் சேர்ந்தே இருப்பாங்க 2.
நாரத மகரிஷியும் பர்வத மகரிஷியும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. 2 அஸ்வினி தேவதைன்னு சொன்னால் கூட அஸ்வினி குமாரர்கள் 2 பேர். நம்மளுக்கே தெரியும், நகுல சகாதேவர்கள் தான் அஸ்வினி குமாரர்கள் அம்சமாக பிறந்தாங்கன்னு. அஸ்வினி தேவர்கள் 2. ஒரு தேர்னா அதுக்கு 2 சக்கரம் தேவை. கணவன் மனைவி தம்பதின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் கணவன் மனைவின்னு அதில் 2 பேர் உண்டு. நீ சொன்ன எல்லா ஒன்றுங்கிற விஷயத்துலையும் 2ன்னு உண்டுன்னு அர்த்தம். இது நீங்கள் விசிஷ்டாத்வைத்தபரமாக அர்த்தம் பண்ணலாம், துவைத்தபரமாக அர்த்தம் பண்ணலாம், அத்வைத்தபரமாகவும் அர்த்தம் பண்ணலாம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாங்கிற விஷயத்தை வச்சுட்டு ஞானம்ங்கிற இதில் இதுவும் தாண்டி ஒரு சூக்ஷ்ம அர்த்தமும் இருக்குது இந்த 2ங்கிற விஷயத்தில். அஷ்டாவகர சொன்னதில் ஞானம்ங்கிற அந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போ முழுமை பெறுதுன்னா அந்த அறிவு கூட இந்த உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் சேர்ந்து வருதுதான். அதுதான் நம்ம இந்த நாலேஜ் கான்ஷியஸ்னஸ் நம்ம சொல்கிறோமே. இன்றைக்கி நாம் தூங்குகிறோம், தூங்கி எழுந்திக்கும் போது நேற்று இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுங்கிறது நம்ம அறிவில் தொடர்ந்து அந்த கண்டினியூட்டி இருக்குது. அதுதான் அந்த உணர்வுங்கிறது. நான் தான் இப்போ தூங்கும்போது இது கிச்சாங்கிறது கிச்சாக்கு தெரியாது, இது சச்சிதானந்தம் தெரியாது. தூங்குற நிலையில் தூங்கி எழுந்தால் இது கிச்சா, இது சச்சிதானந்தம், அந்த கேரக்டர் அதுவே எடுத்துக்குது. அந்த தொடர்பு, இந்த தொடர்ச்சி இருக்குது. ஆக அந்த அறிவும் அந்த உணர்வும் சேர்ந்தது தான் அந்த 2. அது ஒரே விஷயந்தான், அது 2ஆக இருக்குது அப்படிங்கிற. இப்போ வந்தி ஆரம்பிக்கணும், 3ங்கிறதுக்கு வந்தி ஆரம்பிக்கிறார். இந்த மனித ஜென்மான்னு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜென்மாக்களும் எல்லா பிறப்புகளும் 3 விஷயத்தை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு. எல்லாம் 3 விதமான பிறப்புகள்ங்கிற. பாப பிறப்பு, புண்ணிய பிறப்பு, பாபமும் புண்ணியமும் கலந்த பிறப்பு அப்படின்னு 3 விஷயத்த சொல்கிறேன். இந்த பாபாத்மா புண்ணியாத்மா அப்படிங்கிறோம். நம்மளை மாதிரி இருக்கிற மனிதர்கள்லாம் பாவத்தாலையும் புண்ணியத்தாலையும் இந்த கர்ம பலனாலும் தோன்றி இருக்கும். பாபமும் புண்ணியமும் கலந்த ஒரு பிறவி அப்படின்னு இந்த 3 பிறவிகள் உண்டு. இந்த வாஜபேயம் அப்படிங்கிற அந்த யாகத்துக்கு 3 பேர். எந்த யாகம் எடுத்தால் கூட ஹோதா, அத்வர்யூ, உத்காத்தான்னு 3 பேர் உண்டு. அப்படி 3 பேர் இருக்காங்க. உலகம்ங்கிறது 3 உலகம். பூஹு, புவஹா, சுவஹான்னு சொல்கிறோமே, சொர்க்கம், நரகம், பூமி, 3 உலகம். தெய்வீக ஒளி அப்படிங்கிறது வெளிச்சம், எந்த ஆதாரமும் இல்லாமல் தானே பிரத்யட்சமாக இருக்கிற வெளிச்சங்கள் 3. என்னது? சூரியன், சந்திரன், நெருப்பு. இது 3ம் ஆதாரமாக இருந்து ஒளி கொடுக்கறதுக்கு உண்டான ஆதாரமாக இருக்கிற இந்த 3 விஷயம் தெய்வீக ஒளி. இது 3ன்னு வந்தி முடித்தார். இதில் இருக்கிற சூக்ஷ்ம அர்த்தம் என்னென்னா, அறிவு பற்றி பார்த்தோம், உணர்வுன்னா என்னன்னு பார்த்தோம். இந்த அறிவையும் உணர்வையும் பந்தப்படுத்தி செய்கிற செயல். அறிவு இருக்குது, உணர்வு இருக்குங்கிறது எப்போ பெருசுனா அந்த செயலால் வெளிப்படுறதால தான் பெருசு. செயல் தான், செய்கின்ற செயல், அந்த கர்மா தான் பெரியது. ஆக அறிவும் உணர்வும் இருக்கிறது பெருசு இல்லை, அதை வச்சு நீ என்ன உருப்படியாக பண்ணுற அப்படின்னு பார்க்கணுங்கிற. இதுதான் அதில் இருக்க 3வது அர்த்தம். 4 அஷ்டாவக்ரர் ஆரம்பிக்கிற, 3 முடிஞ்சு 4 ஆரம்பிக்கிற. ஆசிரமம் 4 சொன்னோம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் நிறைய பார்த்துருக்கோம் மகாபாரதத்திலே. 4 ஆசிரமங்கள் உண்டு. மனுஷனுக்கு இருக்கிற மனுஷன் வாழ்கின்ற இடம் 4ங்கிற. ஒன்றும் இல்லை, இதே ஆசிரமத்தை வச்சு தான். ஒரு மனிதன் குழந்தைய படிக்கும்போது பாடசாலையில் வாழறான், கிரகஸ்தனா வீட்டில் வாழறான், வனப்பிரஸ்தமாக காட்டில் வாழறான், சன்னியாசியானா கூட ஒரு மட்டத்திலேயோ வாழ்ந்து வரான். ஆக ஒரு மனிதன் வாழ்கின்ற இடம் 4. வர்ணம் 4 எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரணவஸ்வரூபமாக இருக்கிற அந்த ஓம்காரம் 4. அகரம், உகரம், மகரம். இது அகர உகர அகாராந்தம், உகாராந்தம், மகாராந்தம் சேர்ந்து தான் இந்த பிரணவ மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 3ம் தாண்டி அந்த அர்த்த மாத்திரை அப்படின்னு சொல்கிற இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கிட்டால் அந்த 4 பகுதிகளை சேர்ந்தது தான் அந்த பிரணவஸ்வரூபம்ங்கிற அந்த 4 விஷயத்த சொல்கிறேன். இதில் என்ன சூக்ஷ்ம அர்த்தம்னா, அறிவு பார்த்துட்டோம், ஆற்றலை பார்த்துட்டோம், செய்கின்ற செயல் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று தனிச்சு ஒன்று நிற்கிறது. அது என்னென்னா, இந்த ஆன்மாவால் பிரம்மம் வெளிப்படுறது. இந்த ஆன்மாங்கிற விஷயம் தனி. என்னதான் செயல் செஞ்சாலும் செயலே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டு ஒரு ஆத்மாவால் இருக்க முடியும். அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, செய்கின்ற செயல் இருக்குது. இது எல்லாத்தையும் கடந்த ஒரு துரித்த நிலை ஒன்று உண்டு, எல்லாத்தையும் தாண்டின ஒரு நிலை உண்டு. அது என்னன்னா இந்த ஆத்ம சாட்சாத்காரம். ஆத்மாலேருந்து இந்த பிரம்மம் வெளிப்படும் போது, இது ஆத்மா வேறு, இந்த பிரம்மம் வேறு இல்லைன்னு புரிஞ்சிக்கும் போது, அந்த நிலை ஏற்படும் போது, நம்ம கந்தர் அனுபூதியிலே ஒரு வாக்கியம் உண்டு, ஒரு வாக்கியம் உண்டு. சும்மா இரு என சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்னு ஒரு வாக்கியம் உண்டு.
பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு கந்தர் அனுபூதியில் ஒரு வாக்கியம் உண்டு. இந்த பேசா அனுபூதிங்கிறதே ஒரு தனி நிலை, அது அறிவு தாண்டினது, அது செயல்களை கடந்தது, அந்த ஆற்றல், அந்த கான்ஷியஸ்னஸ்லாம் தாண்டினது அந்த அனுபூதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்னு இன்னொரு அர்த்தம், இன்னொரு ஞான அர்த்தம் ஒன்று கொடுக்குறாரு அஷ்டாவக்கரர். அடுத்த 5ங்கிறத ஆரம்பிக்கணும். வந்தி ஆரம்பிக்கிறார் 5. நெருப்பு 5 சொன்னாமே, எவ்வளோ சுரூபமாக இருந்தாலும் நெருப்பு 1க்கு பதில் சொன்னார் வந்தி 1 ஆரம்பிக்கும் போது. அவரே 5ன்னு சொல்லும்போது ஔபாசனாக்னி, கார்கபத்தி அக்னி, ஆகவனீயம், ஆவசதம், அப்புறம் தட்சிணாக்னின்னு 5 அக்னி இருக்கு. சந்தஸ், இந்த மீட்டர்னு பார்த்தோம். காயத்ரிங்கிற அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு மீட்டர், இந்த ஒரு சந்தம்னு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிற இன்னொரு சந்தம் பங்க்தி அப்படின்னு ஒரு சந்தம் இருக்கு. இந்த பங்க்திங்கிற ஒரு சந்தஸ் 5 வார்த்தைகளை கொண்டது பங்க்தி. எல்லாத்துக்கும் மேலே அப்சரஸ்கள் இருக்காங்களே, தேவலோக மங்கைகள்னு சொல்கிற அந்த அப்சரஸ்களுக்கு 5 கொண்டை போட்டுப்பாங்களாம். ஒரு கொண்டை போட்டுட்டு ஆத்துக்காரி அம்மா கிளம்பி நம்ம கூட வர்றதுக்கே போதும்னு ஆகுது. 5 கொண்டை போட்டுப்பாங்களாம் அப்சரஸ் ஸ்ரீகள். எப்படி இருக்குன்னா 5 கொண்டை போட்டுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்கிறார். ஏன்னா இவர் வந்தி அஷ்டாவக்கரர் கேட்டுருவார், நீ பார்த்துருக்கியான்னு கேட்டுருவார் திருப்பி. அதனால் நான் 5 கொண்டைகள் உண்டு அந்த அப்சரசுகள்னு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற. இந்த கூந்தல் இருக்கிறது தான் அள்ளி முடியறான தமிழில் ஒரு பழமொழி உண்டுல, அதுக்கு இதுதான் அர்த்தம். அவ்வளோ கொண்டைகள் உண்டு. புனிதமான ஆறுகள் ஒரு 5 இருக்குது அப்படிங்கிற. பஞ்சநதம் அப்படிங்கிற திருவையாறுங்கிற ஊருக்கு பேரே பஞ்சநதம் தான் பேர். காவேரியோட அந்த 5 கிளையாரும் சேர்ற இடம் தான் திருவையாறு. திருவையாருக்கு இன்னொரு பேர் பஞ்சநதம்னே பேர். இங்கே அந்த பஞ்சநத்தை குறிக்கலனா கூட 5 நதிகள் வேதத்தில் ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கு. சிந்துலேருந்து ஆரம்பிச்சு 5 நதி வேதத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறார் வந்தி. அப்புறம் யஜ்யம், இந்த யாக யஜ்யம் சொல்கிறோமே, அதோட வகைகள் 5 பேருக்கு போய் சேரும். தேவபரமா யஜ்யம், தேவ யஜ்யம், பிதுர் யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம், ரிஷி யஜ்யம். இந்த கட்டன் சொல்கிறோமே, அது மாதிரி இந்த யஜ்யங்களும் 5 அப்படிங்கிற. இதில் இருக்கிற சூக்ஷ்மமான பொருள் என்னென்னா, இந்த செயல்களை செய்ய வைக்கிறது புலன்கள். இந்த அறிவு, ஆற்றல், செயல்னு பார்த்தோமே, ஒரு செயல், இது அறிவு இருந்தாலும் ஆற்றல் இருந்தாலும் இந்த செயலை செயல்படுத்துறது புலன்கள். இந்த கர்மேந்திரியங்கிறது 5, ஞானேந்திரியங்கிறது 5. அன்றைக்கி ரொம்ப அழகாக சச்சிதானந்த ஒரு Q&Aல பதில் சொன்னார். வாக், பாணி, பாதம், பாயு, உபஸ்தம்ங்கிறது கர்மேந்திரியம். பேசு கருவி வாக் சொல்கிறோமே, இந்த வார்த்தை பேசுறது. பாணி கையால் ஒரு விஷயத்தை பிடிக்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த கிராப், அந்த பிடிச்சிக்கிறது, தூக்கிறது, கையால் செய்கிற செயல்கள். பாதம் நடக்கிறது, மூவ் பண்ணுறதுக்கு, நவுந்து போகிறதுக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அடிப்படையாக இருக்கிற பாதம். பாயு தெரியும், இந்த மனித கழிவு, எக்ஸ்கிரீஷன் சொல்கிறோமே, டைஜஷன் சொல்லி எக்ஸ்கிரீஷன் பண்ணுறது மலத்வாரங்கள். உபஸ்தம் பிரஜாபதி, இந்த பிறப்புக்கு அடிப்படையாக இருக்கிற ஒரு சந்ததியை உருவாக்குற செவி, அந்த புலன், இது கர்மேந்திரியம். இதே மாதிரி 5 ஞானேந்திரியமும் இருக்குது. இதான் இதில் இருக்கிற சூக்ஷ்மமான அர்த்தம். கண், காது, மூக்கு, நாக்கு, சருமம், இதை வச்சு நாம் அந்த தன்மாத்திரைகள்ங்கிற அந்த ரசங்களை நம்ம அனுபவிக்கிறோமே, அது ஞானேந்திரியம். இது 5, இதுதான் இங்கே இருக்கிற பொருள், இதுதான் அடிப்படை, எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படைங்கிற. அடுத்து 6 சொல்லணும் அஷ்டாவக்கரர். ஒரு வேள்வியில் 6 பசுக்களை கொடையாக கொடுக்கணும் அந்தனர்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. காலங்கள் 6 ருத்து, நம்ம ஜனக மகாராஜா விட்ட ஸ்லோகத்தில் இருக்கிற விட்ட பகுதி 6 காலம்னு சொன்னாரே, வசந்த ருத்து, சிசிர ருத்து, ஹேமந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, சரத் ருத்துன்னு 6 காலங்கள். 2 மாதங்கள் சேர்ந்தது ஒரு காலம். இப்படி 12 மாதங்களுக்கு 6 காலங்கள் உண்டு நம்ம வருஷத்துக்கு. 6 காலங்கள் கொண்டது. இதைத்தான் நீ 6 சீசன்ஸ்னு சொல்கிறோமே, இதுதான் அந்த 6 காலங்கள். ஏதோ ஸ்ப்ரிங்கு, ஆட்டம், வின்டர், சம்மர் எல்லாம் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான், வெளிநாட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறோம். இந்திய நாட்டில் இன்றைக்கி அந்த 6 காலங்கள் தெரியாமல் இருக்கலாம். மழை பெய்யுது, இல்லாட்டி வெயில் அடிக்கிறதுங்கிற மாதிரி நிலைமையில தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். பனி அப்பப்போ வருதுன்னு நம்ம நிலைமையில இருந்தால் கூட 6 காலங்கள் இருக்குன்னு சொன்னது நம்ம தர்மம். முதல்ல கிருத்திகா நட்சத்திர தேவதைகள், இந்த சுவாமி கந்த கடவுளை பெற்றெடுத்த அந்த கார்த்திகை தேவதைகள் 6 பேர். அது வேதத்திலே அவர்களுக்கு அம்பாயே ஸ்வாஹா, துலாயே ஸ்வாஹான்னு வேதத்தில் ஒரு 6 மந்திரம் இருக்குது. இந்த 6 தேவதைகளுக்கு 6 பெயர் சொல்கிறார். 6 சக்கரம் எல்லாருக்கும் தெரியும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விசுத்தி ஆகியான அந்த 6 சக்கரங்கள். இப்படி 6 இருக்குன்னு 6க்கு ஸ்லோகம் சொல்ல அஷ்டாவக்கரர். இதில் இருக்கிற சூக்ஷ்ம அர்த்தம் என்னென்னா, இந்த ஞான இந்திரியம் இருக்குது பார்த்திங்கன்னா, 5 ஞான இந்திரியங்களோட சேர்ந்து மனசுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது.
இந்த மனசும் சேர்ந்து தான் அந்த ஞானேந்திரியங்களை பூர்த்தி செய்ய வைக்கிறது அப்படிங்கிறாரு. 5க்கு மேலே ஒன்று சொல்லணுமேங்கிற மனசையும் சேர்த்து 6ங்கிற அஷ்டாவக்ரர். இப்போ அடுத்து 7 போகணும். வந்து 7ன்னு ஆரம்பிக்கிறார். 7 சந்தஸ். இப்போ நம்ம காயத்ரி பற்றி சொன்னோம், பங்கிங்கிற சந்தஸை பற்றி அவர் 5ன்னு சொல்லும் போது சொன்னார் வந்தி. இந்த 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 டைப், இந்த காயத்ரி, இந்த பங்கிங்கிற மாதிரி சந்தஸே மொத்தம் 7 சந்தஸ் இருக்குது. காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, பிருஹதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜகத்தின்னு ஒரு 7 சந்தஸ் வேதத்திலே உண்டு. இந்த 7 சந்தஸ் இருக்குது. 7 முறையாக அந்த மீட்டர்களை பிரிக்கலாம். ஒரு ஸ்லோகமோ ஒரு வேத வாக்கியமோ இருந்தால் இந்த 7 சந்தஸில் இருக்கணும். விலங்குகள் 7. நம்ம கூட வாழற ஆடு, மாடு, பசு, ஆடு, மாடு, கழுதை, குதிரைங்கிற மாதிரி நம்ம கூட வாழற மிருகங்கள் 7. காட்டில் வர சிங்கம், புலி, யானை அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 மிருகங்கள் இருக்குங்கிற. வீணைக்கு தந்தி 7. நாதத்தை ஏற்படுத்துகிற வீணைக்கு மொத்தம் 7 தந்தி. இந்த யாழுன்னு தமிழ் வாத்தியம்னு கொண்டாடுறோமே, இந்த யாழுக்கும் 7 தந்திகள் தான். முனிவர்கள் 7 ரிஷிகள் 7 பேர், அது எல்லாருக்கும் தெரியும். இப்படி 7 சொல்கிறார். இதில் இருக்க சூக்ஷ்ம அர்த்தம் என்னன்னா, 5 நீ சொன்ன அந்த கர்மேந்திரன் ஞானேந்திரியம் 5 இந்திரியங்கள் ப்ளஸ் இந்த 6வது புலனாக இருக்கிற மனசு, நீ சொன்ன ஏற்றுட்டேன். இதையும் தாண்டி 7வது ஒன்று இருக்குது. அது இந்த மனசு மூலமாகவும் இந்த கர்ம இந்த இந்திரியங்கள் மூலமாக நம்ம செய்கிற செயல், அந்த அறிவு மூலமாகவும் நமக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியும் துன்பமும் சேர்ந்து வர்றது இந்த 7வது. அதோட பலன் அந்த மகிழ்ச்சியும் துன்பமும் அனுபவிக்கிறோமே, அந்த அறிவு, அந்த 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 அறிவு மகிழ்ச்சியும் துன்பமும் அனுபவிக்கிறோங்கிற அறிவு 7வதுன்னார் வந்தி. இப்போ அஷ்டாவக்ரர் 8ங்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். பேருக்கு எடுத்த மாதிரியே ஆரம்பிக்கிறார். ஒரு சிங்கத்தை வேட்டையாடுற சரபத்துக்கு 8 கால்கள்ங்கிறார். சரபேஸ்வரர் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வழிபடுறோம். இன்னைக்கு நிறைய ஜோசியர்கள்லாம் சரபேஸ்வரர் போய் வழிபடுங்கன்னு சொல்கிறாங்க. திரிபுவனம் அப்படின்னு, திரிபுவனம் ஒரு ஆதீனம் கூட, அது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. திரிபுவனம்னு ஒரு இது. அங்கே சரபேஸ்வரராக இருக்கார் ஈஸ்வரர். சரபம் அப்படின்னா, சரபம்ங்கிறது இந்த யாழி சரபம்லாம் நம்மளோட கலாச்சாரத்தில் நம்ம தர்மத்தில் சொல்கிற மிருகங்கள். இந்த சரபத்துக்கு 8 கால்கள். இந்த சரபம்ங்கிறது சிங்கத்தையே அடித்து கொள்கிற அளவுக்கு பலம் பொருந்தியது. வாதத்தில் நான் சிங்கம் அப்படின்னு சொன்னார் இந்த வந்தி. நான் உன்னையே போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கேன்டா அஷ்டவக்கரம்னா. நான் 8 காலுமே எனக்கு 8 வக்கரம் இருக்குன்னு உன்னோட பெரியவன் நானும் சொல்லிட்டார் அஷ்டவக்கரர். 8ங்கிறதுக்கு ஒரு விஷயம்னு சொல்லிட்டார். அஷ்ட வசுக்கள்ங்கிறார். அடுத்து அஷ்ட வசு தெரியும், பீஷ்மரே 8வது வசுன்னு தெரியும். மொத்தம் 8 வசுக்கள் உண்டு. இந்த வேள்வி ஸ்தம்பம், யாக ஸ்தம்பம், இந்த யாகங்கள் நடக்குதுன்னா அந்த யாகத்தை தாங்கி நிற்கிற அந்த யூபம் அப்படிங்கிற அந்த பட்டையாக இருக்கிற அந்த கம்பங்கள் 8. ஒவ்வொரு யாகத்துக்கும் 8 கம்பங்கள் இருக்கணும், 8 யூபம் இருக்கணுங்கிறாங்க. அப்படி 8 இருக்குது அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கண், காது, மூக்கு, நாக்கு, சருமம், மனம், கண், காது, மூக்கு, நாக்கு, சருமங்கிற அந்த ஞானேந்திரியம் சொன்னோம். அதுக்கு மேலே அந்த மனம், அதுலேருந்து வர நமக்கு மகிழ்ச்சி துன்பம்ங்கிற அந்த 7ங்கிறது 7 வரைக்கும் முடிச்சார் அஷ்டாவக்ரர். இது எல்லாத்தையும் தாண்டி அகங்காரம்னு ஒன்று இருக்குது 8வது. அதுதான் 8வது விஷயங்கிறார். இங்கே என்ன நம்ம அர்த்தம் பண்ணணும்னா, இந்த இந்திரியங்களுக்கு மேலே மனசு, அந்த சித்தம், அந்த அறிவு, அதையும் தாண்டி இந்த அகங்காரம். இதை நான் தான் பண்ணுறேன், மகிழ்ச்சியை நான் தான் அனுபவிக்கிறேன், இந்த துன்பத்தை நாம தான் அனுபவிக்கிறேங்கிற அந்த நான் அப்படிங்கிறது, அந்த நானுங்கிற அந்த உணர்வு தான் எல்லா வினைகளுக்கும், நம்ம செய்கிற எல்லா செயல்களுக்கும் மையமாக இருந்து செயல்படுத்துறது இந்த நான் அப்படிங்கிற அந்த நான்கிற தன்மை தான் 8வது சொல்கிறார் அஷ்டாவக்ரர். இப்போ 9 ஆரம்பிக்கணும். வந்தி ஆரம்பிக்கிறார். பித்ருகளுக்கு யாகங்கள் பண்ணும்போது சாமிதேனி அப்படிங்கிற ஒரு நெருப்பு உண்டு, அதில் 9 மந்திரங்கள் உண்டுங்கிறார். அடுத்து நம்ம சந்தஸ் பற்றி பார்த்தோம், காயத்ரி, உஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு. அதில் இந்த பிருஹதி அப்படிங்கிற சந்தஸுக்கு 9 அக்ஷரங்கள் உண்டு. கணக்கு எண்ணிக்கை சொல்கிறோமே, நம்ம பூஜ்யம்ங்கிறது எண் இல்லாதது தான் பூஜ்யம். அதை நம்ம இன்றைக்கி ஒரு எண்ணுன்னு நம்ம எடுத்துட்டா கூட ஒரு எண்ணிக்கை இல்லாதது பூஜ்யம். ஆக மொத்தம் 9 எண்ணிக்கைகள், அந்த எண்ணிக்கைகள் வச்சு தான் இருக்குங்கிறார். இதில் என்ன இன்னொரு சூக்ஷம்னா, இந்த ஸ்லோகத்தில் வந்தி இன்னொரு அழகான ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். 9 வச்சு தான் எல்லா எண்களும் இருக்குது. 9ஓட பெருக்கத்தில் எல்லாமே 9ஆகவே இருக்குது அப்படிங்கிறார். அது என்னென்னா 9 நமக்கே தெரியுது, சின்ன ஒரு மேக்ஸ் கணக்கு இதில் இருக்குது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 9, 9 நீங்கள் எத்தனை வாட்டி பெருக்கினாலும் 9 × 1 9, 9 2s are 18, 1 + 8 9, 9 3s are 27, 2 + 7 9. இப்படி 9ஓட எதை பெருக்கினாலும் திருப்பி கடைசியாக இருக்கிறது அந்த 9 தான் அப்படிங்கிற.
ஆக நீ எவ்வளவு பெருக்கினாலும் எவ்வளவு உயிர்கள் தோன்றினாலும் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது அத்வைத்த பரத்தை இங்கே எடுத்து சொல்கிறார். இந்த ஒரே ஒரு பிரம்மம் அப்படிங்கிறது எவ்வளோ கடைசியாக வந்து 9க்குள்ளேயே அடங்கிடுது எல்லாமே அப்படிங்கிற வந்தி. இப்போ அடுத்து 10வது அஷ்டவக்ரத்தை ஆரம்பிக்கலாம். திசைகள் 10. நமக்கு என்ன 4 திசை தெரியும்னா 8 திசைன்னு சொல்லுவோம். உபதிசைகள் வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்குன்னு சொல்லுவோம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இது போக மேலே கீழேங்கிறதையும் சேர்த்து அதான் தசரதன் பேர். 10 திசைகளையும் மனத்தை போக்காமல் ஜெயிக்கிறவன் தசரதன். நம்ம தசரதற்கு ஒரு அர்த்தம் சொல்கிறோமே. 10 திசைகள். ஒரு கருவை சுமக்கிறதுக்கு தாய்க்கு தேவை 10 மாதம்னர். இப்படி எப்படி 9க்குள்ளே எல்லாமே அடக்கமாக இருக்கோ 10லேருந்து தான் எல்லா மதிப்பும் மேலே போகுது. 10, 100, 1000, 10,000 இப்படி தான் நம்ம ஒவ்வொன்றா கொண்டு போகிறோமே தவிர இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் தான் அந்த உயர்ச்சியே இருக்குது. நம்பரை என்றதே இன்றைக்கி வெஸ்டர்ன் நம்பர் சிஸ்டமும் நம்ம நம்பர் சிஸ்டம் பார்க்கணும். கல்பங்கிறது எவ்வளவோ கோடிகளுக்கோ கோடி நம்ம சொல்லின்னு இருக்கோமே. இந்த எல்லா எண்ணிக்கை ஆதாரமாக இருக்கிறது இந்த 10ங்கிற எண் அப்படிங்கிற அஷ்டாவக்ரம். இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த பிரகிருதி அப்படிங்கிற வார்த்தை பகவத்கீதை சொல்லும்போது கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதுக்கு நமக்கு ஞானம் இருக்கான்னு தெரியல. சச்சிதானந்தமாக பிரகிருதி பற்றி நிறைய பேசியிருக்கேன். இந்த 8 விஷயம் சொன்னோமே, இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அது தான் இருக்கிற அந்த மனசு அறிவு அகங்காரம்னு சொன்னோமே, அதையும் தாண்டி இந்த மாயை மூலமாக இந்த பிரகிருதிங்கிற அதையெல்லாம் தாண்டி இருக்கிற இந்த நமக்கு ஒரு அந்த 5 விஷயம் மூலமாகவும் இந்த மனசு அறிவு அகங்காரம் மூலமாக நமக்கு என்ன புலப்படுறதுன்னா ஒரு பொருள் புலப்படுறது. இதுதான், இது இன்னது தான், இது நான் தான், இது கடவுள், இது பேனா, இது பென்சில்னு ஒரு பொருளை சொல்கிறதுக்கு இது எல்லாரோட அறிவும் தேவை. ஆக அந்த மாயையாக இருக்கிற அந்த இதெல்லாம் தாண்டி இருக்கிற 10வது விஷயம்னு அந்த 9க்கும் மேலே ஒரு விஷயத்தையும் சேர்த்து 10 பிரகிருதி, அதுக்கு இருக்கிற மாயை அப்படிங்கிற. அடுத்து 11 சொல்லணும். 11க்கு வந்தி போகிறார். 11 பசுக்களை வந்து யாகத்தில் தானம் பண்ணுவாங்க. ஒரு யாகங்களில் என்ன இந்த யாகம் பேர் சொல்லி இதில் 11 பசுக்களை தானம் பண்ணுவாங்கங்கிற. பசுக்களுக்கும் யூபஸ்தம்பங்கள் உண்டு. யாக வேள்விகளுக்கு ஒரு ஸ்தம்பங்கள் இருக்கிற மாதிரி இந்த யாகத்தில் தானம் கொடுக்குற அந்த மிருகங்களுக்கும் இந்த யூபஸ்தம்பங்கள் உண்டு. அதுவும் 11. இந்த தன்மாத்திரை நம்ம சொன்னோமே, இந்த கர்மேந்திரியம் சப்தம், இந்த காது கண் காது மூக்கு நாக்கு சர்மம் சொல்கிறோமே, சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் இந்த வாசனை, இந்த 5 இருக்குது. சப்தம் காதால் கேட்குறது, ஸ்பர்ஷம் இந்த தொடு உணர்வு, ரூபம் கண்ணால் பார்க்குற பார்வையிலேருந்து ரூபத்தை நிர்ணயம் பண்ணுறோம், நாக்கால் இந்த ருசி அந்த ரசத்தை நிர்ணயம் பண்ணுறோம், மூக்கால் கந்தம் அந்த வாசனையாக நாற்றமா துர்நாற்றமா அப்படிங்கிற அந்த வாசனையை கொண்டு வந்தது கந்தம். இது மேலே இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையாக இருக்குது. இங்கே இது எப்படி எடுத்துக்கலாம்னா 5 கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5 + 5 10ன்னு எடுத்துக்கலாம். அதோட இந்த பிரகிருதியும் சேர்த்து 11 பேர் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். ஆக 11 ருத்ரர்களும் இருக்காங்க அப்படிங்கிற. நம்ம ஏகாதச ருத்ரர்கள் நம்ம சொல்கிறோமே, மொத்தம் இப்போ 10க்கு வந்து துவாதச ஆதித்யர்னு ஒன்று சொன்னார். அஷ்டாவுக்கு சொல்ல மறந்துட்டேன். இங்கே 11க்கு ஏகாதச ருத்ரர் அப்படின்னு வந்தி சொல்கிறார். அதான் என்ன அர்த்தம்னா, இந்த கர்மேந்திரியமும் ஞானேந்திரியமும் இந்த மாயாங்கிற இந்த பிரகிருதியும் தனியாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டினாலும் இந்த ஆன்மா அழிவே இல்லாத இந்த ஆத்மாவும் ஸ்வர்க்கம் அப்படிங்கிற இந்த உலகம் எல்லாத்தையும் கடந்து போனால் கூட மறுபடியும் பிறப்பு எடுக்கிறது. அந்த ஆத்மாவுக்கும் கஷ்டம் உண்டுடா. எல்லாரையும் அழ வைப்பவர் ருத்ரர்கள்னால் என்னென்னா, ருத்ரர்களுக்கு வந்து அழிப்பவர்கள்னு அர்த்தம். ருத்ரருக்கு வந்து ஈஸ்வரனுங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அதே ருத்ரர்களுக்கு எல்லாரையும் ஏன்னா அழிவு ஏற்பட்டால் எல்லாரும் அழறாங்க. கஷ்டத்தை கொடுக்குறதுக்கும் ருத்ரன் பேர் உண்டு. எல்லாரையும் அழ வைக்கிறார். இந்த ஆத்மாவை அவஸ்தப்படுத்துகிறார் ருத்ரர். இந்த பிறப்பிறப்பு அந்த புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்ங்கிற அந்த சைக்கிளை நம்மளை ஈடுபடுத்துகிறார் ருத்ரர். அது மூலமாக நம்மளை முதிர்ச்சி அடைய செய்கிறார். நமக்கு கஷ்டத்தை கொடுத்து கொடுத்து நம்மளை அழ வச்சு நம்மளை அந்த பிறப்பு இறப்பு இல்லாத பந்தங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறார். அதுதான் அந்த 11 ருத்ரருக்கும் அடையாளம்ங்கிற மாதிரி இதில் சூக்ஷ்ம அர்த்தமும் சொல்கிறாங்க. இப்படி 11 வந்தி முடிச்சிட்டேன். இப்போ 12 ஆரம்பிக்கணும். நம்ம அஷ்டாவக்ரர் ஆரம்பிக்கிறார். ஒரு வருடத்துக்கு 12 மாதம். இந்த சந்தஸில் ஜெகதி அப்படின்னு ஒரு சந்தஸ் சொன்னோமே, ஜெகதிங்கிற சந்தஸில் 12 அக்ஷரம். இந்த 6 அக்னி சொன்னார். 6 அக்னிக்கு உப அக்னி ஒரு 6 உண்டு யாகங்களில். 6 பெரிய வேள்விகள் 6 சிறிய வேள்விகள்னு துவாதசா யாகம்னு ஒரு 12 யாகங்கள் உண்டு. 12 ஆதித்யர்கள் உண்டு.
துவாதசாதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள் துவாதசாதித்யர்கள், 12 சூரியர்கள் உண்டு அப்படிங்கிற. இதில் என்னன்னா 11 பற்றி சொன்ன அந்த நன்மைப்படுத்துகிற பாடையும் தாண்டி இந்த பரமாத்மாவை உணரக்கூடிய வழி எது அப்படிங்கிற சொல்கிறது அந்த 12. அதை தான் அஷ்டாவக்கரர் சொல்கிறார். அறம், அதாவது தர்மம், உண்மை, சத்தியம் பற்றி பார்த்தோம். சுய கட்டுப்பாடு, இந்த கர்மா, இந்த செயல் அப்படிங்கிற அது மூலமாக செய்கிற நல்ல நல்ல விதமான கர்மாக்கள், சத்கர்மாக்கள் அப்படிங்கிற அந்த நோன்புகள், விரதங்கள். 5வது நல்ல எண்ணம். 6வது அடக்கம். 7வது மன்னிக்கிறது அப்படிங்கிற குணம். 8 பகைமையை போக்குறது, யுத்தம் தியஜத்தைன்னு சொல்கிறோமே, இந்த பகைமை தவிர்த்தல். 9 தியாகம். 10வது கொடை. 11 அந்த குவிந்த கவனம், அந்த ஒரு விஷயத்து மேலே அந்த ஆழ்ந்து கவனிக்கிறோமே அது 11. 12 எல்லா இந்திரியங்கள் மேலே நமக்கு இருக்கிற கட்டுப்பாடு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த எல்லா ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இருந்தாலும் அதை அடக்கி ஆளணும். இந்திரன்கிற வார்த்தைக்கு தான் அர்த்தம். இந்திரியத்தை எவன் ஜெயிக்கிறானோ அவன் இந்திரன் அர்த்தம். புலனை கட்டுப்படுத்த தெரியணும். அந்த 12 விஷயமும் வேணும் அப்படிங்கிற அஷ்டாவக்கரர். இப்போ அடுத்து 13 சொல்லணும். இங்கே 13 சொல்லும் போது தான் வந்தி தோற்கிறார், அஷ்டாவக்கரர் ஜெயிக்கிறார். 13க்கு ஆரம்பிக்கிறார். திரையோதசி. நம்ம 15 திதிகள் தெரியும், அதில் 13வது திதி திரையோதசி. அந்த திதி ரொம்ப மங்களமான திதி அப்படிங்கிறார். அதுதான் பிரதோஷம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த திரையோதசியில் வர திதியை தான் பிரதோஷம், தோஷமே இல்லாத அந்த கால வேளையை, திதியில் இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட கால வேளையை பிரதோஷம்னு நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த திதி ரொம்ப மங்களமானது. இந்த உலகத்தில் மொத்தம் 13 தீவுகள் இருக்குது. அந்த காலத்தில் ஏதோ 13 தீவுகள் இருக்குது. 13 தீவுகளாக அந்த உலகம் ஆழப்பட்டிருக்கு அப்படின்னா மேற்கொண்டு ஸ்லோகத்தில் பாதி ஸ்லோகம் தான் போயிருக்கு. அடுத்த வரி சொல்ல தெரியல. 13 யோசிக்கிறார். யோசிக்காமல் சொல்லணுங்கிறதும் இந்த போட்டியோட ஒரு விதிமுறைங்கிறதால இந்த 13 ஸ்லோகத்தை ஆரம்பிச்சாலும் முடிக்க முடியல. இப்போ தோத்துட்டார் வந்தி. ஆனால் அஷ்டாவக்கரர் எப்போ ஜெயிப்பார்னா அந்த 13ஐயும் சொல்லி முடிக்கணும். இப்போ அடுத்த 2 விஷயம் சொல்லி இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணணும். வந்து யோசிச்சார், என்னையா பேந்த முடிக்கிறேன், நான் சொல்லி முடிக்கிறேன் பார், நீ தோத்துட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு 13 கம்ப்ளீட் பண்ணுறேன். கேஷிங்கிற மன்னன் 13 யாகம் பண்ணா, அதிஜகதி அப்படிங்கிற சந்தஸில் அந்த 13 வேள்வியும் விழுங்கப்பட்டதுன்னு அந்த 13க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டார் ஸ்லோகத்தை சொல்லி. ஆக இதில் இருக்க சூக்ஷ்மார்த்தம்னா கர்மம், ஞானம், அறிவு, மனம், அகங்காரம். கர்மம் 5, ஞானம் 5, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் 5 5 10, 11 இருக்கிற அந்த அறிவு. அடுத்து இந்த மனஸ், அகங்காரங்கிறது இந்த 13. இது எல்லாத்தையும் அறியணும். அந்த 13த்தையும் ஜெயிக்கிறவன் எவனோ அவன் தான் முக்தி அடைஞ்சவன். இந்த அகங்காரம் பற்றி பார்த்தோம். இந்த 12 தியாக நன்மைகளை பற்றி பார்த்தோம். இது எல்லாத்தையும் தாண்டி அடையிற விஷயம், உண்மையான லட்சியம் என்ன ஒரு ஜீவாத்மாக்குன்னா அந்த முக்தி, பிறப்பு இறப்புங்கிற பந்தத்திலேருந்து நீங்கிறது. ஆக இந்த 13வதோட இந்த அஷ்டவக்கர கீதை, இந்த அஷ்டவக்கரர் சொன்ன இது பூர்த்தி ஆகிறது. இது மகாபாரதத்துக்குள்ளே இருக்கிற இந்த அஷ்டாவக்கரர் சொல்லி ஜெயிச்சது. இப்படி 13ஐயும் சொல்லி இந்த ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்ணி அஷ்டாவக்கரர் அந்த போட்டியில் ஜெயிச்சிடுறார். வந்தி தன்னோட தோல்வியை ஒப்புக்கிறார். ராஜாலேருந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆஹா, ஒரு 12 வயசு குழந்தைக்கு இவ்வளவு ஞானமானு கொண்டாடுறாங்க. இப்போ கேட்குறார், நீ என்னை அமிச்சியே, நான் உன்னை வருணலோகத்துக்கு அனுப்புகிறேன் பார் அப்படிங்கிறார். அப்போ வந்தி இத்தனை நேரம் ஒரு ராஜசபையில் ஒரு சாஸ்திர அறிஞராக இருந்த வந்தி தான் யாருன்னு காமிக்கிறார். நான் வேறு யாரும் கிடையாது, நான் வருணனோட குழந்தை. இத்தனை வருஷமாக வருணலோகத்தில் யாகங்கள் நடந்துன்றது. நான் உங்கள் அப்பாவெல்லாம் கொலை பண்ணலை, நிறைய சாஸ்திர அறிஞர்கள்லாம் கொலை பண்ணலை. என் கூட யாரெல்லாம் வாதத்துக்கு தைரியமாக வந்து போராட்டாங்களோ எல்லாருமே அறிஞர்கள் தான். அவங்க எல்லாரையுமே தண்ணியில் மூழ்கடிச்சு சாவடிக்கலை. அவங்க எல்லாரையுமே நான் வருணலோகத்துக்கு அமிச்சேன். வருணலோகத்தில் இருந்தால் யஜ்யங்கள் அவங்க பூர்த்தி பண்ணுறதுக்காக போனாங்க. அஷ்டவக்ரா அதுக்கு தலைமையாக இருந்து செஞ்சது மிகப்பெரிய மகரிஷியாக இருந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தது ககோடர். 12 வருஷம் தேவ வருஷங்களில் இந்த யாகங்கள் முடிக்கப்பட்டிருக்கு. இப்போ பார், வருணலோகத்திலேருந்து என் தந்தையை அழைச்சிட்டு வரார் பார், ககோடரை வரார் பாருன்னு உங்கள் அப்பா காமிக்கிறார். வருணலோகத்திலேருந்து ககோடர் வரார். இப்போ நீ என்னை மூழ்கடி, நான் வருணலோகத்துக்கு நான் போகிறேன், எங்கள் அப்பா கூட நான் போகிறேன் அப்படின்னு அந்த வந்திங்கிறவர் வருணனோட தேவதை, வருண தேவதையோட அம்சங்கிறத காமிச்சுண்டு வருணன் கூடயே போய் சேர்றார். வந்திங்கிறவர் தன்னோட அப்பா வந்துட்டார், ககோடர் வந்துட்டார். அப்பா கட்டி பிடிச்சிக்கிறார் குழந்தைய. இந்த இடத்துல சொல்லுவாங்க பெரியவங்க, ககோடர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். வருணலோகத்துக்கு போயிட்டு வருணன் கொடுத்த 9 கஞ்சி வேஷ்டி கட்டிட்டு அவ்வளோ பட்டு பீதாம்பரம் போட்டு ஜொலிக்கிறாராம் ககோடர். ககோடர் அங்கேருந்து வரார். அப்பான்னு கட்டி பிடிக்கிறது அந்த குழந்தை. அப்பா யாருன்னே பார்த்து கிடையாது. அஷ்டவக்கரர் கருவில் இருக்கும்போது அப்பா சாபம் கொடுத்தது. ஆஹா, இந்த குழந்தைக்கு போய் சாபம் கொடுத்துட்டோமே, எவ்வளோ பெரிய ஞானி. தமிழில் நல்ல இந்த ஒரு திருக்குறள் உண்டே, மகன் தந்தை காற்றும் உதவி
இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல்லுங்கிற அந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம். இந்த சரித்திரம் தான் ஆதாரம். இதே மாதிரி ஒரு குழந்தைய பெக்கிறதுக்கு நான் என்னென்ன யாகங்கள்லாம், என்னென்ன தபங்கள்லாம், என்னென்ன நோன்புகள்லாம் நான் நோட்டிருக்கணும் அப்படின்னு நினச்சார். அதனால தான் வருணலோகத்தில் போய் இந்த குழந்தைக்கு சாபம் கொடுத்தாலும் இந்த குழந்தை ஜென்மா எடுத்ததால தான் இந்த தந்தைக்கு வந்து வருணலோகத்துக்கே போய் வருணம் பண்ண யாகத்துக்கு உதவி பண்ணுற அளவுக்கு யோக்கியத்தை வந்ததுன்னு ககோடர் அந்த குழந்தைய கொஞ்சிறார். உன்னைய மாதிரி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க நான் என்ன பாக்கியம் பண்ணேங்கிற. ஆக இம்மை மறுமையிலையும் இதுலேருந்து நமக்கு என்ன புரியறதுன்னா, ஒரு உண்மையான வாரிசுங்கிறவன், ஒரு உண்மையான மனிதனுங்கிறவன் இந்த சாஸ்திரமோ இந்த அறிவோ இவ்வளவு நேரம் சொன்ன இந்த சூக்ஷ்ம அர்த்தங்களோ தெரிஞ்சவன் மட்டும் கிடையாது. இம்மை மறுமை வாழ்க்கையிலும் சரி, வாழ்ந்த பிறவும் சரி, பெற்றோர்களுக்கு உரிய கர்மாக்களை பண்ணி. இப்போ ராமரை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ராமர் வாழும்போதும் சரி, தசரதர் வாழும்போதும் தசரதருக்கு வேண்டிய மகனாக இருந்தார். தசரதர் சொன்ன தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு வாழ்ந்தார். அந்த தசரதருக்கே ஒரு பித்ருலோகத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சு அவரை கடை தேற்றத்துக்கும் காரணமாக இருந்தார் ராமர்னு நம்ம ராமரோட சரித்திரம் சொல்கிறது. ஆக ஒவ்வொருத்தரும் தந்தைக்கும் தாய்க்கும் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் இம்மை மறுமையிலையும் உறுதுணையாக இருக்கணும். வாழற வரைக்கும் தான் அவர் நமக்கு தந்தை, அப்புறம் ஒரு பித்ருன்னு சொல்லிட்டு நம்ம தலை விட்டுட்டு வந்த வரைக்கும் வாழ்ந்தார் அப்புறம் போயிட்டான்னு இல்லாமல், பிறக்கும் போதும் சரி அந்த தந்தை வந்து ஆஹா இப்படி ஒரு குழந்தை பெற்றெடுக்கவேன்னு சந்தோஷப்படணும். அந்த வாழ்ந்து முடித்து ஒரு பித்ருலோகத்துக்கு ஒரு பித்ரு போனாலும் நம்மளை ஆஹா இப்படி ஒரு குழந்தை பெற்றெடுத்ததால தான் நமக்கு இந்த கதி கிடச்சிதுன்னு ஒரு தந்தை மகனை கொண்டாடணும். ஆக ஒரு உண்மையான மனிதனுக்கு அடையாளம் என்னென்னா, இம்மை மறுமையிலையும் எல்லாரையும் காத்து ரட்சிக்கிறது அந்த குணம் தான். அந்த குணம் உன்னோட தலைமுறையில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் உண்டு. அந்த குணம் உனக்கும் இருக்குது யுதிஷ்டிரா அப்படின்னு லோமசர் அஷ்டாவக்கரோட சரித்திரத்தை சொல்கிறார். பூர்த்தி பண்ணும்போது அந்த தந்தை காமிக்கிறார். ககோடர் வருணலோகத்துலேருந்து வந்த ககோடரை அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் அஷ்டாவக்கர். அழைச்சிட்டு போய், அம்மா யார் வந்திருக்கா பார், இவர் தான் உன் கணவர், என்னோட அப்பா. இப்போ என் அப்பா யாருன்னு கேட்டியடா ஸ்வேதகேது, இவர் பார் நன்னா பார், ககோடர் தான் எங்கள் அப்பான்னு ககோடரை வந்து தூக்கிட்டு வந்து காமிக்கிறார் அஷ்டாவக்கர். ஆஹா இப்படி ஒரு குழந்தைய பெக்கிறதுக்கு யார் தவறுனா அந்த நாடே கொண்டாடுறது. ககோடர் அஷ்டாவக்கரை கூப்பிட்டு சுமங்கா அப்படிங்கிற அந்த நதியில் போய் மூழ்கி எழுந்திரி, உன்னோட அஷ்டவக்கரமும் குணமாகுங்கிறார். அந்த தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்திக்கும் போது அஷ்டவக்கரர் அந்த உடம்புல இருக்கிற 8 வக்கரங்களும் குணமாகி நல்ல தேஜோமய சரீரமாக, சாதாரணமாக நல்ல தேஜோமய சரீரமாக வெளில வராங்க அஷ்டாவக்கரர். அவர் இருந்து நிறைய சம்ஹிதைகள் பண்ணி அஷ்டாவக்கர சம்ஹிதை பண்ணியிருக்கார். இப்படி நிறைய ஞானங்களை நமக்கு எடுத்து கொடுத்தார் அந்த அஷ்டாவக்கரர். அப்படிப்பட்ட ஒரு உன்னத மனிதர் வாழ்ந்தார் அஷ்டாவக்கரர். அவரும் இந்த ஸ்வேதகேது வாழ்ந்த ஆசிரமம் இது. இந்த அஷ்டாவக்கரர் ஸ்நானம் பண்ண தீர்த்தம் இது. இதில் போய் இந்த தீர்த்த யாத்திரையில் இந்த இடத்துல போய் நீ தீர்த்த கட்டத்தில் நீ ஸ்நானம் பண்ணு, நீயும் மற்றவர்களும் ஸ்நானம் பண்ணுங்கன்னு லோமச மகரிஷி யுதிஷ்டிரருக்கு சொல்கிறார். இப்படி வாழணும்டா, வாழ்ந்தா இப்படி நம்ம முன்னோர்களுக்கு பிரயோஜனமாக வாழணும். அப்படிப்பட்ட ஒரு முன்னோரோட சரித்திரத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்படி தங்களுக்கு முன்னோராக இருக்கிறவங்களோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் வர சரித்திரத்தில் பார்க்கணுன்னு ஆசை. இப்படி வாழ்ந்தால் இப்படி பேர் சொல்கிற மாதிரி வாழணும், இப்படி முன்னோர்களோட கீர்த்தியை மேற்கொண்டு திக்கெட்டும் பரவரா மாதிரி வாழணும். அப்படி தான் நம்ம இந்த ரகு அப்படிங்கிற நாமமோ இந்த ஜனகன்கிற நாமத்துக்கும் நம்ம எப்பவுமே அர்த்தம் சொல்லுவோம். ஒரு ராஜா இருந்தான் ரகு, அவன் தலைமுறைக்கே முன்னாடி வந்தவர்களுக்கும் சரி பின்னாடி வந்தவர்களுக்கும் சரி அந்த வம்சத்தில் வந்த எல்லாருக்குமே ரகு அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு அந்த பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். யது சக்கரவர்த்தி அப்படி தான் பண்ணார். அதனால் எது முன்னாடி வந்தவர்களும் பின்னாடி வந்தவர்களும் எது அப்படிங்கிற பெயர் வந்தது. இப்படி யுதிஷ்டிரா யயாதி எப்படி உன்னோட பரம்பரையில் யயாதிங்கிற எப்படி ஒரு மன்னர் ரொம்ப புகழில் இருந்தாரோ அதே மாதிரி நீ ரொம்ப புகழ் பெற்று வாழணும்னு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுறார் லோமச மகரிஷி. இந்த அளவில் இந்த வாரம் மகாபாரதம் காட்டும் மாண்புகள்ங்கிற சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அஷ்டாவக்கர கீதை வந்து பெரிய சித்தாந்த கீதை. சொன்ன மாதிரி எல்லா சித்தாந்தங்களுக்கும் பொருந்தக்கூடியது. ஆத்ம சாட்சா்காரத்தை எடுத்து சொல்லக்கூடியது இந்த அஷ்டாவக்கர கீதை. இதை ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்து இதை படித்து இதை கிளாஸாகவே எடுத்துருக்கார். இப்போ கீழே கணேஷ் வந்திருக்கார், கிளப் ஹவுஸில் கணேஷ் வந்திருக்கார், டாக்டர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார், இன்னும் நிறைய பேர். இப்போ ரமண மகரிஷி ஆசிரமத்திலேயோ எடுத்துக்கிட்டாலும் சரி, ராமகிருஷ்ணா மிஷன் எடுத்துட்டாலும் சரி, எல்லாருமே இந்த அஷ்டாவக்கர கீதைகளுக்கு அற்புதமான உரைகள் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருவரும் இந்த அஷ்டாவக்கர கீதையை வச்சு அவங்களோட சித்தாந்தங்களை நிரூபணம் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற சூக்ஷ்ம கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னத காவியம், உன்னத கிரந்தம் இந்த அஷ்டாவக்கர கீதை. இப்படிப்பட்ட ஒரு உன்னத கீதத்தை ஸ்மரணை பண்ணுறதுக்காக பகவான் நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார்.
அதற்கு அவருக்கு மறுபடியும் ஒரு முறை அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு, ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெறுப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, ஆணைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் என்று இத்துணை நேரம் இந்த அருமையான கிரந்தத்தை ரசித்த அனைத்து சீரடியார்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு, ஓங்கி உலகளந்த உத்தமரு பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினார், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் உடுகையில் உகழ, பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முளை பற்றி வாங்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்ற இந்த ஞான செல்வமாகட்டும், அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் இது போன்ற மகாபாரத சத்சங்க பிரவச்சனத்தை கேட்பதால் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு, வான்முகில் வழாது பெய்க, மடிவளஞ்சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குகை உலகமெல்லாம் என்ற சனாதன தர்மமானது மேற்கொண்டு மேற்கொண்டு நம்மை காத்து ரட்சிக்கட்டும் என்ற பிரார்த்தனை வைத்துக்கொண்டு, இதற்கு ஆதாரமாக இருக்கும் இந்த சத்சங்கம் தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிశ్చலதத்துவம், நிశ్చலதத்வே ஜீவன் முக்தி என்று சத்சங்கம் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து உயிருக்கும் இருக்கின்றது 13வது விஷயம். எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக கிடைக்க வேண்டியது முக்தி உரிய காலத்தில் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பிறப்பு இறப்பு இல்லாத பந்தங்கள்லேருந்து நாம் விமோச்சனம் அடையட்டும். அதற்கு அந்த ஈஸ்வர அனுகிரகம் துணை புரியட்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு, வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மனித்தையே வாசிஷ்டாய நமோ நமஹா என்ற இந்த 5ஆம் பொக்கிஷமான 5ஆம் வேதமான இந்த மகாபாரத ரச்சனையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த வியாச பகவானுக்கு நன்றியையும் வந்தனங்களையும் தெரிவித்துக்கொண்டு, மேற்கொண்டு ஈஸ்வர அனுகிரகத்துடனும் குரு கிருபையுடனும் இந்த சத்சங்கம் மேற்கொண்டு வளர வேண்டும். ஈஸ்வர அனுகிரகத்தால் அடுத்த வாரமும் வாய்ப்பு கிடைத்தால், பிழைத்து கிடந்தால் மகாபாரதம் காட்டும் மாண்புகள் தொடர்ந்து நடத்தி கொடுக்க ஈஸ்வர அனுகிரகம் துணை புரியட்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு இந்த வார சத்சங்கத்தை இந்த அளவில் நிறைவு செய்வோம். ராம் ராம், ஜெய்ஹிந்த்.